தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. May the holy name of the Lord God be glorified. கிருபையால் இந்த வருடத்திலும் தேவன் மகிமையான ஒரு வேத பாடம் தந்தபடியினால் முதலாவது நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கின்றேன். First of all, I would like to praise God because God has given us another Bible study this year by His grace. இந்த முறை நமது வேத பாடத்தின் தலைப்பு சாலமோனின் தேவாலயம். This time the title of our Bible study is The Temple of Solomon. சாலமோന്റെ காலத்தில் அவர் கர்த்தருக்கென்ற ஒரு தேவாலயம் கட்டினார். In the days of Solomon, he built a temple for the Lord. சில வருஷங்கள் அந்த தேவாலயம் இந்த பூமியில் காணப்பட்டது. That temple stood on this earth for a few years. அதற்கு பிறகு நேபுகாத்நேச்சர் ராஜாவினால் அந்த தேவாலயம் அழிக்கப்பட்டது. And after that it was finally destroyed by King Nebuchadnezzar. அதில் இருந்த பொன் பாத்திரங்கள், வெள்ளியினால் செய்யப்பட்ட பாத்திரங்கள் எல்லாம் பாபிலோன் தேசத்துக்கு அவர் கொண்டு போனார். After that he took away the vessels of the temple, the vessels of gold and silver, to Babylon. இவ்விதமாக பல சரித்திர சம்பவங்களும் பல ஆவிக்குரிய கருத்துக்களும் இந்த நாட்களில் நாம் சிந்திக்க போகின்றோம். So today we are going to meditate on certain historical facts and also their spiritual implications. சாலமோன் தேவாலயம் முதலாவது பரலோகத்துக்கும், இரண்டாவது இயேசு கிறிஸ்துவுக்கும், மூன்றாவது சபைக்கும், நாலாவது அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் நிழலாக காணப்படுகின்றன. First of all, the temple of Solomon is a shadow of heaven, and secondly it is a shadow to Jesus Christ. Thirdly, it is a shadow to the church. Fourthly, it is a shadow to every spirit baptized child of God. ஒரு பெரிய விஷயம். This is a huge topic. இந்த 5 நாளில் இந்த விஷயத்தை நாம் படித்து முடிக்க முடியாது. So you just cannot finish this topic in 5 days. அப்படி படித்தாலும் ஒன்றுமே விளங்காது. Now if we try to condense it to 5 days, we will not understand anything. விளங்காமல் படித்து என்ன பிரயோஜனம்? What is the use of studying something if you don't understand it? டைஜஷன் ஆகாம சாப்பிட்டு என்ன பிரயோஜனம்? What's the use of eating food if the food is not digested? அதே பார்க்கலும் சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது. It's better not to eat. ஆனால் ஒன்றொன்றாக நிறுத்தி நாம் வேதத்திலிருந்து படிப்போமா? Step by step, deliberately we shall learn from the scriptures. தேவனுக்கு மகிமை. Glory be to God. சாலமோன் தேவாலயத்தை குறித்து சில காரியங்கள் வரையப்பட்டு இருக்கிறது. ஆனால் இங்க வந்திருக்கிற யாவருக்கும் அது நன்றாக விளங்குமோ என்று தெரியாது. So many things are put up here describing Solomon's temple, but I don't know if all of you will be able to understand. The light in மகிமையினால் சாலமோன் தேவாலயம் மகிமையினால் நிரம்பி இருக்கிறது. We see that the temple of Solomon is filled with the glory of God. ஆனாலும் எல்லாத்துக்கும் வசனங்கள் தருகிறேன். தயவு செய்து வசனங்கள் எழுதி எடுத்துக் கொள்ளுங்கள். I will substantiate through scripture references. Please all of you jot down these verses. நேற்றுக்கு ஏற்கனவே சொன்னது போல as already கேட்டதான கேசட்டுகளும் சீடிகளும் இங்கே கொடுக்கப்படும். As has already been told you, the CDs and tapes will be given to you if you apply in advance. முதலாவது 2 வசனங்களை நாம் துவக்கத்தில் வாசிப்போமாக. We will read 2 verses as the key verse. ஒன்று ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். First of all, 1 Kings chapter 5 verses 4 and 5. ஆனாலும் இப்பொழுதோ என் தேவனாய கர்த்தர் எங்கும் எனக்கு இளைப்பாறுதலை தந்தார், விரோதியும் இல்லை, இடையூறும் இல்லை. ஆகையால் நான் உன் ஸ்தானத்தில் உன் சிங்காசனத்தின் மேல் வைக்கும் உன் குமாரனே என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்டுவான் என்று கர்த்தர் என் தகப்பனாகிய தாவீதினிடத்தில் சொன்னபடியே என் தேவனாய கர்த்தரின் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று இருக்கிறேன். But now the Lord my God has given me rest on every side, so that there is neither adversary nor evil occurrence. And behold, I purpose to build an house unto the name of the Lord my God, as the Lord spake unto David my father, saying, Thy son whom I will set upon thy throne in my room, he shall build an house unto my name. அடுத்து அப்போஸ்தல நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 47வது வசனம். Next, Acts chapter 7 verse 47. சாலமோனோ அவருக்கு ஆலயத்தை கட்டினான். But Solomon built him an house. தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. May the holy name of God be glorified. சாலமோன் கர்த்தருக்கென்று ஒரு ஆலயம் கட்டினார். Solomon built a house for God. வேதத்தை நாம் பார்க்கும் பொழுது முக்கியமாக 7 பெரிய ஆலயங்களை நாம் பார்க்கின்றோம். When we study the scriptures, there were 7 important temples. முதலாவது வனாந்தரத்தில் காணப்பட்ட ஆசரிப்பு கூடாரம். First of all, the tabernacle that existed in the wilderness. BC
1446 ஆண்டில் அந்த தேவாலயம் கட்டப்பட்டது. That temple was erected in the year BC 1446. கிட்டத்தட்ட 390 வருடம் அந்த ஆலயம் ஆசரிப்பு கூடாரம் காணப்பட்டது. And that tabernacle, the temple, existed for about 390 years. ஆனால் இன்றைக்கும் அதிலே பொருட்கள் அழிக்கப்படவில்லை. But certain vessels of that tabernacle still exist. They are not destroyed. நியாயாதிபதியான ஏலியின் நாட்களில், in the days of the judge Eli, இஸ்ரவேலியருக்கும் பெலிஸ்தருக்கும் ஒரு யுத்தம் நடந்ததாக உங்களுக்கு நினைவில் இருக்கக்கூடும். You may remember that there was a battle between the Israelites and the Philistines. அப்பொழுது யுத்தத்தின் உதவிக்காக ஒஃப்னியும் பினகாசும் தேவனுடைய பெட்டியை எடுத்து யுத்த களத்தில் கொண்டு போனதாக வேதத்தில் வாசிக்கிறோம். The Bible says how Hophni and Phinehas, who were priests, took the ark of the covenant to the battle site to help in the battle. இவ்விதமாக பெட்டி பெலிஸ்தியர் பிடிக்கப்பட்டது. The Israelites suffered a defeat and the ark went into the hands of the Philistines. அதுக்கு பிறகு தேவனுடைய பெட்டி பெலிஸ்திய தேசத்துக்கு போய்விட்டது. And the ark went into the land of the Philistines. மோசேயின் காலத்தில் இருந்து, so from the time of Moses, அதாவது BC 1446 ஆண்டில் இருந்து, that is from the year 1446 BC, ஏலியின் காலம் வரைக்கும், till the days of Eli, ஆசரிப்பு கூடாரத்தில் தேவனுடைய பலிகள் செலுத்தப்பட்டது. we see that sacrifices were offered in the tabernacle. ஏறக்குறை 390 வருடம் அந்த ஆசரிப்பு கூடாரம் காணப்பட்டது. spanning a period of about 390 years. ஆராதனை நடத்தப்பட்டது. So there was worship there. இரண்டாவது தேவாலயம், the second temple of God, சாலமோன் கட்டின தேவாலயம், is the temple built by King Solomon. BC 960 ஆண்டிலிருந்து BC 586 ஆண்டு முடிய, we see it existed from 960 BC to 580 BC. 960 ஆண்டிலிருந்து 586 ஆண்டு முடிய சாலமோன் கட்டின தேவாலயம் காணப்பட்டது. The temple of Solomon existed from 960 BC to 586 BC. இந்த ஆலயம் 7 வருஷம் கொண்டு கட்டப்பட்ட தேவாலயம். It took 7 years to build it. அதனுடைய ஆலயத்தின் வேலை முடிந்தது BC 960 ஆண்டு. So the work was complete in the year 960 BC. 374 வருடம் அந்த தேவாலயம் நிலவில் காணப்பட்டது. So that temple existed for about 374 years. அதுக்கு பிறகு நேபுகாத்நேசர் ராஜாவினால் அந்த தேவாலயம் அழிக்கப்பட்டது. After that, that temple was destroyed by King Nebuchadnezzar. அதுதான் BC 586 ஆண்டு. That happened in the year BC 586. மூன்றாவது காணப்பட்ட தேவாலயம் செருபாபேலின் நாட்களில் கட்டப்பட்ட தேவாலயம், செருபாபேலின் தேவாலயம். The third temple was built in the days of Zerubbabel, the temple of Zerubbabel. BC 516 ஆண்டிலிருந்து BC 19 ஆண்டு முடிய அந்த தேவாலயம் பூமியில் காணப்பட்டது. That temple existed from BC 516 to 19 BC. 497 வருடம் அந்த தேவாலயம் பூமியில் காணப்பட்டது. Therefore it existed for about 497 years. அந்த தேவாலயம் அழிக்கப்படவில்லை. That temple was not destroyed. ஆனால் இடையில் சில சிரியார் தேசத்துக்கும் எகிப்திற்கும் யுத்தம் நடந்தபடியினால், but in between there was a battle between Syria and Egypt. சிரியா ராஜாக்கள் எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் செய்தார்கள். And the kings of Syria fought against Jerusalem. குறிப்பாக BC 169 ஆண்டிலிருந்து 169 ஆண்டு முடிய, that is especially between the periods 179 and 169 BC, அந்தியோக்கியா எப்பிபானோஸ் எருசலேமுக்கு விரோதமாக கிரியை செய்தான், யுத்தம் செய்தான். Antiochus Epiphanes rose up against Jerusalem. அப்பொழுது தேவாலயத்தை அவன் தீட்டுப்படுத்தினான், தேவாலயத்தை அழித்து போட்டான். Then he defiled and profaned and destroyed the temple. அந்த நாட்களில் 40,000 யூதர்களையும் அவன் கொன்று போட்டான். In which time he killed 40,000 Jews. இவ்விதமாக சிரியா தேசத்துக்கும் எகிப்து தேசத்துக்கும் யுத்தம் நடந்தபடியினால், and because there was a battle like this between Syria and Egypt, சிரியா ராஜாக்கள் எருசலேமுக்கு விரோதமாகவும் யுத்தம் செய்தார். The kings of Syria fought against Jerusalem. தேவாலயத்துக்கு சேதங்கள் வந்தது, ஆனால் முற்றிலும் அழிக்கப்படவில்லை. The temple of God suffered damage but was not wholly destroyed. அப்படி 497 வருடம் அந்த தேவாலயம் பூமியில் காணப்பட்டது. So that temple existed for 497 years. நாலாவது எழும்பின தேவாலயம் ஹேரோதாவின் நாட்களில்
இஸ்ரவேல் மக்கள் 46 வருடம் கொண்டு கட்டின தேவாலயம். The fourth temple was Herod's temple that took 46 years to build. BC 19ஆம் ஆண்டில் இருந்து AD 70ஆம் ஆண்டு முடிய. It existed from 19 BC to AD 70. 89 வருடம் அந்த தேவாலயம் இந்த பூமியில் காணப்பட்டது. Lasting 89 years. கடைசியாக தீத்தோஸ் என்றதான கைசரால் AD 70ஆம் ஆண்டில் அந்த தேவாலயம் அழிக்கப்பட்டது. That temple was destroyed by Caesar Titus in AD 70. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இனி 5ஆவது தேவாலயம் பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் உருவாக்கப்பட்ட சபையாம் தேவாலயம். The fifth temple is the temple or the church which is formed by the baptism of the Holy Spirit. AD 30ஆம் ஆண்டில் பரிசுத்தாவின் அபிஷேகம் பூமியிலே தேவன் அனுப்பினார். AD 30 the Lord sent down the Holy Spirit on earth. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களை வாசிக்கும் போது சபையுடைய துவக்கத்தை நாம் அங்கே பார்க்கின்றோம். In Acts chapter 2 verses 1 to 4 we read of the inauguration of the temple of the இதுவே church. சபா சரித்திரமும் சொல்லுகிறது. That is what the history of the church says. வேதமும் சபா சரித்திரமும் ஒரே விஷயத்தை குறித்து பேசப்படுகிறது. The Bible and the history of the church are compatible. AD 30ஆம் ஆண்டில் பரிசுத்தாவியின் அபிஷேகத்தினால் தேவனுடைய சபையானது பூமியில் ஸ்தாபித்தார். The church was inaugurated, established by the anointing of the Holy Spirit in AD 30. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அந்த சபை இன்றைக்கும் பூமியில் காணப்படுகிறது. That church still exists in this world today. நாம் யாவரும் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்ற தேவ ஜனங்கள். We are all the people of God filled with the Spirit of God. நாம் யாவரும் தேவனுடைய ஆலயம். We are all the temple of God. நாமே 5ஆம் தேவாலயம். We are the fifth temple of God. பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்ற தேவனுடைய ஜனங்கள் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். நாமே தேவனுடைய ஆலயம். We are the temple of God. தேவனுக்கு மகிமை. Glory be to God. நேபுகாத்நேசர் ராஜா தேவாலயம் அழித்தது போல, just like King Nebuchadnezzar destroyed the temple of God, அந்தியோகியா எப்பிபானோஸ் தேவாலயத்துக்கு விரோதமாக கிரியை செய்தது போல, just like Antiochus Epiphanes rose up against the temple of God, தீத்தோஸ் கைசர் தேவாலயத்தை அழித்தது போல, just like Caesar Titus destroyed the temple of God, இந்த பிசாசானவன் இந்த சபையை அழிக்க பார்க்கின்றான். The devil is trying to destroy this church. முதலாம் நூற்றாண்டில் இருந்த இந்நாள் வரைக்கும் நமக்கு போராட்டம் உண்டு. From the first century till today we have conflicts. எப்படியாவது ஆலயம் அழிக்கப்பட வேண்டும். Somehow the temple must be destroyed. எப்படியாவது தேவாலயம் தீட்டுப்பட வேண்டும். Somehow the temple of God must be defiled. எப்படியாவது தேவாலயம் அசுத்தப்பட வேண்டும். Somehow the temple of God must be profaned. அருமையான தேவ ஜனமே, தேவாலயமே, beloved people of God, O temple of God, அதற்காக பிசாசானவன் உனக்கு விரோதமாக உன் குடும்பத்துக்கு விரோதமாக கிரியை செய்கின்றான். Why is it that the devil is working against you and your family? அதனால தான் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை படிக்கும் போது, when we read 2 Timothy 3:12, கிறிஸ்துவேசுவுக்குள் தேவ பக்தியாயிருக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். all that will live godly in Christ Jesus shall suffer persecution. இந்த துன்பங்களை பார்த்து, துயரத்தை பார்த்து, கஷ்டங்களை பார்த்து தேவ ஜனங்கள் சோர்ந்து போகாதீர்கள். So people of God should not be discouraged looking at all these difficulties and trials and afflictions. அந்த பிசாசோடு நாம் எதிர்த்து போராடுவோம். We should resist the devil. நித்தியாவியினால் அழிக்கப்பட முடியாத ஒரு நித்திய தேவாலயத்தை தேவன் நமக்குள் ஆரம்பித்தார். Through the eternal Spirit God has put in us the work of building an eternal church that cannot be destroyed. ஐந்தாம் சபையாம் தேவாலயம். This is the fifth temple of God, the இதே church. குறித்து பரிசுத்த பவுல் பல இடங்களில் சொல்லும்போது, About this St. Paul describes in various places. முதலாம் தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தின்படி, According to 1 Timothy 3:15, சத்தியத்தின் தூணாகிய சபை என்று நாம் வாசிக்கிறோம். it's the pillar and ground of truth. தேவனுக்கு மகிமை. Praise the Lord. இனி அடுத்த 6ஆவது தேவாலயம், The sixth temple of God. இதே பூமியில் 1000 ஆண்டு ஆளுகை உண்டு. In this very earth there will shortly be 1000-year reign. வருகைக்கு பிறகு After the coming of the Lord, அந்திகிறிஸ்துவானவன் எழும்புவான். the Antichrist will அவன் emerge. 7 வருடம் இந்த பூமியில் ஆளுகை He செய்வான். will rule in this world for 7 years. அவனுடைய காலத்தில் ஒரு தேவாலயம் உண்டு. In his temple there will be, in his days there will be a temple. ஆனால் அந்த தேவாலயம் இந்த நமது கணக்கில் வரப்படுகிறதில்லை. But that temple will not come in this listing. அதே குறித்து நாளைக்கு சொல்லுகிறேன். I will explain that tomorrow. அந்த 1000 அந்திகிறிஸ்துவின் காலத்துக்கு பிறகு, After the days of the Antichrist,
அர்மகதோன் யுத்தம் இந்த பூமியில் நடைபெறும். The Armageddon battle will take place in this world. பிறகு After which இயேசு பரிசுத்தவான்களும் பூமியில் அவருடைய ராஜ்யம் ஸ்தாபிப்பார்கள். Jesus will establish his kingdom with the இந்த saints. தேசத்தை சுத்தம் செய்வார்கள். He will clean up the land. அப்போது எசேக்கியேலில் சொல்லப்பட்டதான பிரமாணத்தின்படி ஒரு தேவாலயம் கட்டப்படும். After that a temple will be built according to the description given by Ezekiel the prophet. அதற்கு எசேக்கியேலின் தேவாலயம் என்றும் சொல்லலாம். We may call that the temple of Ezekiel. ஆயிரம் அரசாட்சியில் தேவாலயம் என்றும் சொல்லலாம். Or we may call it the temple of the millennium. அது 1000 வருடம் தேவாலயம் பூமியில் காணப்படும். That temple will exist for 1000 years in this அதற்கு world. விரோதமாக எந்த வல்லமையும் கிரியை செய்ய முடியாது. No power during that period can rise up against the காரணம் temple. கிரியை செய்யக்கூடிய வல்லமையும் அந்த நாட்களில் பூமியில் இல்லை. Because there are no such powers existing on earth in those days. பிசாசனே தேவன் அகாத பாதாளத்தில் 1000 வருடத்தை பூட்டி வைப்பார். For God will have bound Satan in the bottomless pit for 1000 years. வலுசர்ப்பத்தையும் இல்லாவிட்டால் கள்ள தீர்க்கதரிசியையும் அந்த கிறிஸ்துவினையும் உயிரோடு தேவனுடைய நித்திய நரகத்தில் தள்ளி போடுவார். We see that the Antichrist, the beast and the false prophet are thrown alive into the lake of fire. 1000 வருஷாட்சியில் தேவாலயத்துக்கு விரோதமாக ஒருவனும் கிரியை செய்ய முடியாது. No one can work against the temple of God during the millennium. அந்த தேவாலயத்தில் ஜீவன் உண்டாகும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். That's why the Bible says that in that temple there will be life. யாவரும் உயிரடைவார்கள். All will live. யாவருக்கும் ஜீவன் உண்டாகும். All will survive. மத்யங்கள் பெருகும். We see the fish shall increase. எசேக்கியேலில் நாம் வாசிக்கிறோம். We read that in Ezekiel. அதுதான் 1000 வருஷாட்சியிலே தேவாலயம். That's the temple in the millennium. அதுக்கு பிறகு after that ஏழாவது ஒரு தேவாலயம் உண்டு. there is a seventh temple. அதுதான் நித்திய தேவாலயம். The temple in eternity. தேவனுக்கு மகிமை. Glory be to God. வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது when we read from Revelation chapter 20 அந்த தேவாலயத்தை குறித்து விதமாக நாம் வாசிக்கிறோம். we read like this about the temple of God. தேவனுக்கு மகிமை. Glory be to God. அதுதான் தேவனுடைய நித்திய ராஜ்யம். That is the eternal kingdom of God. அந்த ராஜ்யம் அழிக்கப்படாத ஒரு ராஜ்யம். That kingdom is a kingdom that will not be destroyed. அங்க வரையப்பட்டிருக்கிறது. That is drawn here. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. புதிய எருசலேம் சீயோன். New Jerusalem and Zion. தேவனுக்கு மகிமை. Praise be to God. தேவனே நித்திய தேவாலயம். God will be the temple there. தேவன்தான் நித்திய தேவாலயம். God will be the eternal temple there. நாமும் தேவனுக்குள் காணப்படுவோம். And we will be in God. நாமும் ஆலயம். We are temple too. ஆலயத்துக்குள் ஆலயம் காணப்படும். A temple within a temple. இவ்விதமாக நித்திய ராஜ்யத்திலே நித்திய ராஜ்யத்தில் in the eternal kingdom நித்தியமாக நாம் தேவனோடு கூட ஆளுகை செய்ய போகிறோம். we shall reign with God forever and ever. தேவனுக்கு மகிமை. Glory be to God. அதற்காக நிழலாக இந்த ஆலயங்கள் எல்லாம் தேவனே ஆயத்தப்படுத்தினார். As a shadow of that, God has prepared all these temples. இப்படி நிழலாக தேவன் ஒவ்வொரு ஆலயத்தை ஏற்படுத்தினார். Why has God supplied so many other temples as shadows? ஒரு ஆலயத்தை ஏற்படுத்தி அழிக்காதபடிக்கு தேவன் பாதுகாத்திருக்கலாமே. God could have preserved those temples, one temple that it may not be destroyed. ஆனால் எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை படிக்கும்போது but in Hebrews 1:1 பூர்வ காலங்களில் தேவன் வகையாகவும் பங்காகவும் தீர்க்கதரிசிகளுக்கு எல்லாவற்றையும் வெளிப்படுத்தினார் என்று நாம் வாசிக்கிறோம். We see in God who at sundry times and in diverse manners spake in time past unto the fathers by the prophets. பங்காக bit by bit வகையாக in various ways கொஞ்சமாக little by little தேவன் தீர்க்கதரிசிகளுக்கு வெளிப்படுத்தினார். God revealed to the prophet. தேவனுக்கு மகிமை. Praise the Lord. ஆசரிப்பு கூடாரத்தில் in the tabernacle தேவன் சில விஷயங்களை வெளிப்படுத்தினார். God has revealed certain things. சாலமோனின் தேவாலயத்தில் in the temple of Solomon இன்னும் சில விஷயங்களை தேவன் வெளிப்படுத்தினார். God has revealed some more things. செருபாபேலின் தேவாலயத்தில் in the temple of Zerubbabel இன்னும் சில விஷயங்களை தேவன் வெளிப்படுத்தினார். God has revealed some more things. ஹெரோதாவின் தேவாலயத்தில் in the temple of Herod இன்னும் தேவன் சில விஷயங்களை வெளிப்படுத்தினார். some more revelations are there. இந்த 4 தேவாலயங்களிலே காரியங்கள் விஷயங்கள் எல்லாம் all the things of the 4 temples சபையாம் தேவாலயத்தில் காணப்பட வேண்டும். should be seen together in the church. தேவனுக்கு மகிமை. Praise the Lord. ஆசரிப்பு கூடாரத்தில் in the tabernacle சில விஷயங்களை தேவன் மோசேக்கு வெளிப்படுத்தினார். God revealed some things to Moses. அதன்படி மோசே தேவனுடைய ஆலயத்தை கட்டினார். and Moses obeyed and built the tabernacle. அதேபோல சாலமோனுக்கு தேவன் வெளிப்படுத்தினார். God revealed the design to Solomon too. ஆனா தாவீதுக்கு தேவன் விஷயங்கள் வெளிப்படுத்தி God revealed the design to David. தாவீது தான் சாலமோனுக்கு எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுத்தார். and David explained everything to Solomon. இதனுடைய வெளிப்படுத்தல் எல்லாம் தாவீதின் வெளிப்படுத்தல். these are the revelations of David. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to God. ஒரு நாளில் தாவீது சொன்னான், one day David said,
நாதான் தீர்க்கதரிசியை பார்த்து, calling Nathan the prophet, நான் கேதுரு மரத்தினால் செய்யப்பட்ட, கேதுரு மரத்தினால் மச்சிட்ட இந்த அருமையான அரமனையில் தங்கி இருக்கிறோமே. I dwell in a beautiful palace made of cedar wood. எல்லாம் கேதுரு மரங்கள். Everything is cedar. மச்சுண்டு. There is the ceiling. அது கூட கேதுரு மரம். That is also cedar. கேதுரு மரங்கள் ராஜரீக மரம். That is a very costly royal wood. ஒரு ஏழை மனிதன், A poor man, மரித்து போகக்கூடியவன், a man in dying state, அழிவுக்குரியவன், a corruptible man. இப்படிப்பட்டதான மகிமையான அரமனையில் தங்கி இருக்கும் போது, When he is dwelling in such a glorious என்னுடைய palace, அழிவுக்குரியாத மகிமையின் தேவனுடைய கூடாரம், my glorious Lord who is incorruptible, his tabernacle, அவருடைய உடன்படிக்கை பெட்டி, his ark, இப்போது தாவீதின் நகரத்தில் காணப்படுகிறது. is in the city of David, வெறும் திரைச்சீலைக்குள்ளே காணப்படுகிறது. just within curtains. இது எப்படி நியாயமா? Is this justifiable? அப்படி அவருடைய இதயத்துக்குள்ள ஒரு பெரிய வெளிப்படுத்தல் உண்டாய். There was a sudden light dawning in his heart. ஐயோ, என்னுடைய தேவனுக்கு ஒரு ஆலயம் கட்ட வேண்டும். I must build a temple for my God. தேவனுடைய இந்த உடன்படிக்கை பெட்டியானது இந்த திரைச்சீலைக்குள் இருக்கலாகாது. This ark of the covenant should not remain within curtains. அப்படிப்பட்டதான ஒரு பெரிய வாஞ்சை தாவீதுக்கு உண்டாய். David got such a desire. அந்த வாஞ்சையை அந்த வெளிப்படுத்தல தாவீது தீர்க்கதரிசியான நாதானுக்கு சொல்லி கொடுத்தார். David explained these revelations to Nathan the prophet. அன்றைக்கு ராத்திரி நாதான் தூங்கிக் கொண்டிருக்கும் போது, That night when Nathan was sleeping, தேவாவியானவர் நாதான் தீர்க்கதரிசிக்கு வெளிப்பட்டார். the Spirit of God revealed himself to நீ Nathan. தாவீதினோடு போய் சொல்லு, Go and tell David, நீ எனக்கு தேவாலயம் கட்ட வேண்டாம். you don't build a temple for me. நீ அநேக யுத்தங்கள் செய்திருக்கிறாய். You have fought many battles. நீ சில பாவங்களும் You செய்திருக்கிறாய். have committed a few sins as தேவனுக்கு well. மகிமை. Glory be to God. ஆனாலும் நீ என்னுடைய இதயத்துக்கு ஏற்ற மனிதன். But you are a man after my own நீ heart. தேவ சித்தம் செய்கிற மனிதன். You are doing my will, நீ இரத்தத்தை சிந்தினாய். but you have shed blood. நீ தேவாலயம் கட்ட So வேண்டாம். don't build the temple. இந்நாள் வரைக்கும் Till today, நான் இந்த கூடாரங்களில் தங்கி வந்தேன். I have dwelt in this curtain. நான் ஒரு தீர்க்கதரிசியோடு, இராவிட்டால் நியாயாதிபதிகளோடு எனக்கு வாசம் பண்ணும்படிக்கு ஒரு கூடாரத்தை, ஒரு தேவாலயத்தை நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னதுண்டோ? Did I tell any prophet or judge, you must build a huge temple for me? நான் ஒரு நாளும் சொன்னதில்லை. I never said such things. வானம் என்னுடைய சிங்காசனம், பூமி என்னுடைய பாதபடி, நீங்கள் எனக்காக கட்டப் போகிற தேவாலயம் எப்படிப்பட்டது? The heaven is my throne, the earth is my footstool. What kind of a temple are you going to build for me? நீ தாவீதினோடு போய் சொல்ல. You go and tell David. அவனுடைய இதயத்தின் வாஞ்சை நல்ல வாஞ்சை. It's a good desire that his heart has. இன்னும் நான் அவனுக்கு अनेक காரியங்களை வெளிப்படுத்த போகிறேன். I'm going to give him more revelation. ஆனால் அவன் எனக்கு ஆலயம் கட்ட But வேண்டாம். he should not build a temple அவன் for me. கட்டவும் முடியாது. He can't do it. அவனுக்கு நான் ஒரு குமாரனை கொடுப்பேன். I will give him a son. அந்த குமாரன் His son. அவனுக்கு ஒரு சிங்காசனத்தையும் கொடுப்பேன். I will give him the அந்த throne. சிங்காசனத்தில் அவன் வீற்றிருந்து After sitting on that throne, அவன் எனக்கு ஒரு தேவாலயத்தை he கட்டுவான். will build a temple for me. தேவனுக்கு மகிமை. Glory be to நாதான் God. தீர்க்கதரிசி சொன்ன வேளையில் தாவீதுக்கும் சந்தோஷம் So உண்டாய். when Nathan explained this to David, David was overjoyed. தாவீதை குறித்துள்ள தேவனுடைய நோக்கம் The purpose of God concerning David ராஜ்யம் ஸ்திரப்பட வேண்டும். was the establishment of the kingdom. இஸ்ரவேல் ராஜ்யம் 12 கோத்திரங்களாக ஸ்திரமான ஒரு ராஜ்யமாக காணப்பட வேண்டும். அதற்காக தாவீது மூலமாக தேவன் அந்த பெரிய காரியத்தை செய்தார். God raised up David to do the work of establishing the 12 tribes of Israel united as a kingdom. ராஜ்யம் ஸ்திரப்பட अनेक யுத்தங்கள் செய்ய வேண்டும். David had to fight many battles to establish the kingdom. ஆனபடியால் ராஜ்யம் ஸ்திரப்படும்படியாக தேவ சித்தத்தின்படி अनेகரை தாவீது கொண்டு So போனார். according to the will of God, David had to kill many people. ஆனால் அப்படிப்பட்டவர்களுக்கு தேவாலயம் கட்ட முடியாது. But such people can't build the அந்த temple. காலத்தில் எல்லாம் ஒரே யுத்தங்கள். Full of battles those days. தேசத்தில் அமைதி இல்ல, சமாதானம் இல்ல. There was no rest in the land. ஆலயம் கட்டக்கூடிய பணமும் இல்ல. And there was no money to build the temple. தேவனுக்கு மகிமை. Praise be to God. மேலும் தாவீதுக்கு தேவன் தேவாலயத்தை குறித்து अनेक வெளிப்படுத்தலை சொல்லி கொடுத்தார். God gave him so many revelations about the temple of God. தாவீது என்ன செய்தான்? What did David do? எப்படி ஆகிலும் Somehow, என் குமாரன் ஆகிலும் தேவனுக்கு ஒரு ஆலயம் கட்ட at வேண்டும். least my son should build a temple. அதற்காக தாவீது தன்னுடைய கஷ்ட
கஷ்டத்திலே, So in the midst of his difficulties, அவனே பணத்தை சேர்த்தான். David started accumulating money. எவ்வளவு பணத்தை சேர்த்தான் என்று தெரியுமா? Do you know how much money he had? நீங்களே வீடுகளில் போய் கணக்கு பார்த்து கொள்ளுங்க. You go and make calculations. கணக்கு பார்த்த உடனே நீங்களே தலை சுற்றி கீழே விழுவீர்கள். And when you come to the total, you will feel giddy and swoon. பெரிய பணத்தை அவன் சேர்த்து So வைத்தான். much of money he heaped up for அதனுடைய himself. வசனங்களை எழுதி எடுத்துக் கொள்ளுங்க. Note down the verses. தேவனுக்கு மகிமை. Glory be to God. முதலாம் நாளாகமம் 22ஆம் அதிகாரம் 14-16 வசனங்களை படிக்கும் போது, First Chronicles 22:14 and 16. அவன் 1,00,000 தாலந்து சொர்ணத்தை தேவாலயத்துக்காக தாவீது கொடுத்தார். David gave 1,00,000 talents of gold for the temple of God. அதே வேளையில் 10,00,000 தாலந்து வெள்ளியையும் கொடுத்தார். At the same time 10 lakhs talents of silver. அடுத்து முதலாம் நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை படிக்கும் போது, First Chronicles 29:4. தாவீது தன்னுடைய ஆஃபரிங் ஆக 3000 தாலந்து கோல்டு கொடுத்தார், சொர்ணத்தை கொடுத்தார். As personal offering, David gave 3,000 talents of gold. 7,000 தாலந்து வெள்ளியையும் அவன் கொடுத்தான். And 7,000 talents of இது silver. தாவீதினுடைய ஒரு ஆஃபரிங். This was David's offering. தசம்பாகமும் உண்டு, காணிக்கையும் உண்டு. There is tithes and there is offering. சிலர் தசம்பாகம் கொடுப்பார், Some will give tithes. சிலர் காணிக்கையும் கொடுப்பார். Some will give offerings as well. அதே போல தாவீது பாருங்க, Look at David. தேவாலயத்துக்காக சேர்த்து வைத்தது He heaped up for the temple of God 1,00,000 தாலந்து பொன்னு. 1,00,000 talents of gold. அப்புறம் ஆஃபரிங் ஆக காணிக்கையாக தாவீது கொடுத்தது, And as offering he gave to David gave 3000 தாலந்து பொன்னு. 3,000 talents of gold. இனி தாவீது மற்ற ஜனங்களோட பேசினார். And David consulted with the other என்னுடைய people. குமாரன் தேவாலயத்தை கட்ட போகிறான். My son is going to build the temple. அவன் இளைஞனாய் இருக்கிறான். He is young. அவனுக்கு அவ்வளவு ஞானமோ அறிவோ புத்தியோ ஒன்றும் இல்ல. He is not too experienced or நீங்கள் knowledgeable. எல்லாரும் அவனுக்கு உதவியாய் இருக்க வேண்டும். All of you must cooperate with him. இத பாருங்க, நான் 3000 தாலந்து பொன்னை தேவனுக்காக கொடுத்தேன். See, I have given 3,000 talents of gold 7,000 தாலந்து வெள்ளியையும் and கொடுத்தேன். 7,000 talents of silver. நீங்கள் ஏதாவது கொடுங்கள். You also offer something. அப்போது அந்த ஜனங்கள் எல்லாம் So the people 5,000 தாலந்து சொர்ணத்தை கொடுத்தார். gave 5,000 talents of gold 10,000 தாலந்து வெள்ளியையும் and கொடுத்தார். 10,000 talents of silver. தேவனுக்கு மகிமை Praise உண்டாகும். the Lord. தாவீதுனுடைய பகுதியில் மட்டும் So David's contribution alone மொத்தம் வந்த தாலந்து 1,08,000 தாலந்து வெள்ளி, was 1,08,000 தாலந்து சொர்ணம். 1,08,000 talents of gold. யோசித்து பாருங்க. Think of that. நீ வீடுகளை போய் கணக்கு கூட்டுங்க. Go home and make calculations. 1,08,000 தாலந்து சொர்ணம். 1,08,000 talents of ஒரு gold. தாலந்து என்று சொன்னால் 1 talent 34 கிலோ. 34 kilos. அப்ப எத்தனை கிலோ வரும்? Can you imagine how many kilos? 36,72,000 கிலோ. 36,72,000 kilos. நீங்களும் வீடுகளை போய் கணக்கு கூட்டுங்கள். So you go and confirm this. தேவனுக்கு மகிமை. Praise the Lord. அப்போ அந்த கிலோ இப்போ 36,72,000 கிலோ பொன்னு வந்து விட்டது. So 36,72,000 kilos of gold. இனி அதனை டன் ஆக்குவோம். Make it into tons now. 1000 கிலோ ஒரு டன். 1,000 kgs is 1 ton. 3672 டன். 3,672 டன். tons. 3672 டன் தாலந்து பொன்னு. 3,672 tons of gold. தேவனுக்கு மகிமை. Praise the Lord. 3600 டன் மணல் அல்ல. Not 3,672 tons of sand. மண் அல்ல. கோல்டன் பீச்ல மண் அல்ல. It's not sand in the golden beach. அத்தனை டன் பொன்னு. It's so many tons of gold. ஒரு பென்ஸ் லாரி இல்லைங்க, இப்ப நம்ம டாடா லாரி கணக்குல ஒரு லாரிக்கு 10 டன் வெச்சு பாப்போம் எத்தனை லோரி சொர்ணம் வந்து விட்டது என்று பார்ப்போம். In one of our Tata lorries we'll have about 10 tons. So imagine how many lorries then. 367 லோரி பொன்னு மட்டும். So gold alone 367 lorries. தாவீது தேவாலயம் கட்டும்படியாக to build the temple of God. அவன் சொல்லுகிறான், என்னோட கஷ்டத்திலே நான் சேர்த்து வைத்தேன். In my difficulty I heaped up so much. நான் ஒரு மாடுன மேய்ப்பன். I am just a shepherd. ராஜாவான காலமத்திலிருந்து இந்நாள் வரைக்கும் யுத்தமே யுத்தமே யுத்தம். From the day I became king, every day battle. ஒரு யுத்தம் சொன்னால் எவ்வளவு நஷ்டம். One battle results in so many losses. ஆனாலும் தேவாலயம் கட்ட வேண்டும் என்றுதான்
செய்யணுமான ஒரு வைராக்கியம், ஒரு வெளிப்படுத்தல் தேவன் எனக்கு தந்தார். But God still gave me a revelation, a zeal to build the temple of God. எப்படி ஆகிலும் பரவாயில்லை, தேவனுக்கு ஒரு ஆலயம் கட்டுவோம். Somehow by any means I should build a temple for God. என்னுடைய கஷ்டத்திலே, In my difficulty, என்னுடைய சிறுமையிலே, from my poverty, நான் தேவனுக்கு சேர்த்து வைத்தது 367 லோரி பொன்னை. I have saved for the temple 367 lorries of gold. இந்த வசனங்களை வாசித்து பாருங்க. You read those verses. எல்லா வசனங்கள் படிக்க நமக்கு நேரமும் இல்லை. We don't have time to read everything. இனி அதோட விலையை ஒன்று பார்ப்போமா? Shall we see how much that will cost? எனக்கு பொன்னினோட விலை அவ்வளவு தெரியாது. I don't know how much gold costs. ஒருவர் சொல்லி தந்தார். Somebody told me. அந்த விலையை வச்சு நான் கணக்கு பார்த்தேன். So with that I am making the ஒருவேளை comparison. தப்பா இருக்கலாம், மன்னித்துக் கொள்ளுங்க. If it's wrong, forgive me. காரணம் நமக்கு பொன்னும் வெள்ளியும் ஒன்றும் இல்லையே. Because we don't deal with gold and silver, you know. தேவனுக்கு மகிமை. Praise the Lord. 10 கிராம் பொன்னுக்கு 6000 ரூபாய். Somebody said 10 grams of gold costs 6,000 rupees. ஒருவேளை கூடலாம் குறையலாம். Maybe a little more or less. 10 கிராமுக்கு 6000 ரூபாய். But 10 grams costs 6,000. 36,72,000 கிலோவை கிராம் ஆக்கும்போது, So when you convert 36,72,000 kilos into grams, எத்தனை ஆச்சு? how much is that? 1000 கிராம் ஒரு கிலோ. 1000 grams is 1 kilo. 36,72,00,000 அவ்வளவும் கிராம் ஆகிவிட்டது. So 36,72,00,000 3672 கோடி அல்ல 3,67,00,000 கணக்கு கூட்டி பாருங்க. 367 crores and 20 lakhs of grams. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to God. 3,67,02,000 கோடி கிராம் ஆயிடுச்சு. அதே கணக்கு கூட்டி பார்த்தால், you calculate that. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Praise the Lord. அதனுடைய விலை, its cost 2,20,320 கோடி ரூபாய். 2,22,320 crores of rupees. அவ்வளவு ரூபாய் வெறும் பொன்னுக்கு மட்டும். Just gold costs that much. தேவனுக்கு மகிமை. Praise the Lord. 2,20,320 கோடி ரூபாய் பொன்னுக்கு மட்டும் விலை. Gold alone costs 2,20,320 crores. இன்றைய உலகத்தில் अनेक ஐஸ்வர்யவான்கள் இருக்கிறார்கள். Today there are many rich people in the world. உலகத்தில் பெரிய ஐஸ்வர்யவான், The richest man in the world, Bill Gates. Bill Gates. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Praise the Lord. Bill Gates. Bill Gates. அவனுடைய கோடி, His belongings, his wealth, 1,00,000 கோடி 99,950 கோடி ரூபாய். 1,99,950 crores. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Praise the Lord. அமெரிக்கன் கணக்கில் சொன்னால், In American dollars, 46.5 பில்லியன் டாலர். 46.5 billion dollars. அவனுக்கு வயசு 49. He is 49. அவன் தான் உலகத்திலே முதல் ஐஸ்வர்யவான். The richest man in the world. அவனுக்கு 1,99,950 கோடி ரூபாய் தான் இருக்கு. 1,99,950 crores. ஆனால் தாவீதை பாருங்க. Look at David. அவனுக்கு 2,20,325 கோடி ரூபாய். 2,20,325 crores of rupees. இனியும் வெள்ளி வேற. And silver apart from that. இனியும் வெங்கலம் வேற. And then brass. இனி இரும்பு வேற. And then iron. இதெல்லாம் ஆலயத்து கொடுக்கப்பட்டதான பொருள். All this was given for the temple. இனி அவனுடைய அரண்மனை என்ன? What about his own palace? அவனுடைய லேண்ட் என்ன? What about his land? அவனுடைய ராணுவம் என்ன? What about his army? இனி அவன் வாங்கி வச்சிருக்கிற பொருட்கள் என்ன? What about all his property? என்னோ கோடி. How many crores? தேவனுக்கு மகிமை. Praise the Lord. உலகத்திலே பெரிய கோடீஸ்வரனாக தேவன் தாவீதை உயர்த்தினார். So God exalted David as the greatest man of the world. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? How is our God? அதான் தாவீது சொன்ன, தேவனை நம்பினோர் மாண்டதில்லை. That's why David said, they that trust in the Lord shall not be ashamed. தேவனை நம்பினால் நீ மாண்டு போவாயா? If you trust in the Lord, will you perish? தேவனை நம்பினோர் மாண்டதில்லை. They that trust in the Lord shall not be confounded. தாவீதோடு சேர்ந்து 3 அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. 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 தேவனை நம்பிக்கொள்ளுங்க. Trust in God. கோடி 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 ரூபாய் வந்து சேரும். You will get crores and crores அதுக்கெல்லாம் of பணம் rupees. வேண்டுமா? Anyone wants money? அதான் தேவனை நம்பினோர் செழிப்பார். They that trust in the Lord shall prosper. தேவனுக்கு மகிமை. Praise the Lord. தாவீது தேவனை நம்பினார். David trusted in God. தாவீது எந்த யூனிவர்சிட்டி போய் படித்தான்?
Which university did David study? அவனுக்கு என்ன டெக்னாலஜி இருந்தது? What technology did he study? ஆடு மேய்க்கிற டெக்னாலஜி இருந்தது. Only the technology of grazing sheep. எங்கே புல்லு, எங்கே மேய்ச்சல், Where there is pasture, where there is grass, where there is water, எங்கே குளம் இருக்குது, where there are pools. அந்த டெக்னாலஜி தான் தெரியும். He knew only that technology. தாவீது சொன்னார். But David said, ஆடுகளுக்கு பின்னால போனதான இந்த மேய்ப்பனே, this shepherd that went after sheep, நீர் மட்டும் ஆசீர்வதிக்க நான் எம்மாத்திரம். who am I, Lord, that you must bless me till now? தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to God. அருமையான இந்தியாவில் இருக்கிற பணக்காரரை பார்க்கலும் பெரிய பணக்கார். Greater than the richest men of India. இந்தியாவில பெரிய பணக்காரன் லட்சுமி மிட்டால். The richest man is Lakshmi Mittal of அவர் India. லண்டனில் இருக்கிறார். He is now in London. தேவனுக்கு மகிமை Praise the உண்டாகட்டும். Lord. அவருடைய பணம் 1,07,500 கோடி ரூபாய் மட்டும்தான். His assets 1,07,500 crores. தேவனுக்கு மகிமை. Praise the Lord. ஆனால் அசீம் பிராஜி தான் பெங்களூர்ல பெரிய பணக்காரர். Azim Premji is in Bangalore. 39,990 கோடி ரூபாய். 39,990 crores of rupees. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. முகேஷ் அனில் அம்பானிக்கு மட்டும் 30,100 கோடி ரூபாய் மட்டும்தான். Mukesh and Anil Ambani own 30,100 crores of அவர் rupees. முழு உலகத்திலே கணக்கு வச்சு பார்த்தால் 60வது பணக்காரன். And he, in the whole world, he is the 60th rich man ஆனா in the world. தாவீதே பாருங்க, Look at David. வெறும் பொன்னு மட்டும். Gold alone. அவனுக்கு எவ்வளவு ஆசீர்வாதம். How much he was blessed. நம்மட தேவன் எவ்வளவு நல்லவர். How good our God is. அதான் தேவன் தாவீது சொல்லுகிறாரு. That's why David said, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். I will bless the Lord at all times. என்ன இவ்வளவு பெரிய பணக்காரன் ஆக்கினேனே. Because he had become so rich. ஆனால் அவன் என்ன சொல்லுகிறான்? But what does he say? என்னுடைய சிறுமையிலே நான் இது சேர்த்தேன். ஒரு வசனம் படிங்க. 1 நாளாகமம் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 1 Chronicles 22:14. இதோ நான் என் சிறுமையிலே கர்த்தருடைய ஆலயத்திற்காக கர்த்தருடைய ஆலயத்துக்காக 1,00,000 தாலந்து பொன்னையும் 1,00,000 தாலந்து பொன்னையும் 10,00,000 தாலந்து வெள்ளியையும் 10,00,000 தாலந்து வெள்ளியையும் நிறுத்த முடியாத திரளான வெண்கலத்தையும் நிறுத்த முடியாத தூக்கம் இல்லாத கணக்கில்லாத திரளான வெண்கலத்தையும் இரும்பையும் சவதரித்தும் மரங்களையும் கற்களையும் சவதரித்தும் வைத்தேன். தேவனுக்கு மகிமை. Glory be to God. எல்லாவற்றையும் நான் சவதரித்து வைத்தேன். I have saved everything. என்ன பணக்காரன். What a rich man. இதே போல just like this. பணக்காரனுக்கு மட்டும் தான் ஆலயம் கட்ட முடியும். Only rich people can build a temple. நீங்க பணக்காரரா அப்ப அந்த ஆலயம் கட்ட முடியும். Only if you are rich you can build a temple. Are you rich? பணக்காரனால விஷயம் பிறகு நாம் படிப்போம். But what kind of richness I will tell later. நான் சிலர் சொல்லுவாங்க, ஐயோ எனக்கு பணம் இல்லையே. Some say I don't have money. அப்ப எப்படி தான் ஆலயம் கட்ட முடியும்? How can I build the temple? ஐயோ பெந்தகோஸ்து வந்தது, ஞானஸ்நானம் எடுத்தது, அபிஷேகம் பெற்றதெல்லாம் வீணாய் போச்சு, இந்த பாஸ்டர் வந்து சொல்லிட்டாரு. I have come to this Pentecost and taken water baptism, received the Holy Spirit, it's all a waste. This pastor called me like this. மறுபடியும் சொல்லுகிறேன், பணக்காரருக்கு மட்டும் தான் தேவாலயம் கட்ட முடியும். But I tell you again, only rich people can build a temple. அவருக்கு மட்டும் தான் தேவாலயமாக மாற முடியும். Only they can become the temple of God. அவருக்கு மட்டும் தான் தேவ ராஜ்யத்தில் தேவனோடு கூட ஆளுகை செய்ய முடியும். Only they alone can reign with God in the kingdom of God. அது எந்த பணம் என்று பிறகு சொல்லி தருகிறேன். What money is that? அப்ப தாவீது ஒரு ஐஸ்வர்யவான பணக்காரனா? But David, was he rich or poor? அப்படிங்க தாவீதோடு சேர்ந்து நமக்கு ஒரு பாட்டு பாடுவோமா? Let's sing a song. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். எல்லாரும் கை எடுத்து பாடுங்க. கர்த்தரை நான் எல்லாரும் கை எடுத்து பாடுங்க. ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்போதும் இருக்கும். கர்த்தரை நான் எக்காலமும் ஸ்தோத்திரிப்பேன். எல்லா ஐஸ்வர்யவான்களும் பாடுங்க. அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தரை நான் எக்காலமும் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். தேவனுக்கு மகிமை. Glory be to God. இந்த வேத பாடம் முடிந்த உடனே ஒரு எழுப்புதல் பெற்றுக்கொள்ள வேண்டும். When the Bible study concludes, we should be revived. வந்தது போல போக கூடாது. Don't go as you came. நல்ல சாப்பிட்டு டைஜஸ்ட் ஆகட்டும். You should eat well and your food should be முதலாவது digested. 7 ஆலயங்கள். 7 temples. முதலாவது ஆசரிப்பு கூடாரம், Tabernacle. இரண்டாவது சாலமோன் தேவாலயம், Secondly, the temple of Solomon. மூன்றாவது செருபாபேல் தேவாலயம், Thirdly, Zerubbabel's temple. நாலாவது ஹேரோதாவின் காலத்தில் கட்டப்பட்ட தேவாலயம், Fourthly, Herod's temple. ஐந்தாவது சபையாம் தேவாலயம், 5, the church. ஆறாவது 1000 வருஷ சாட்சியில 6, தேவாலயம், the church in the millennium. 7வது
നിത്യരാജ്യത്തിലെ അഴിവില്ലാത്ത ദേവാലയം. Seventhly, the eternal temple in the eternal ദേവനേ kingdom. നമുക്ക് ആലയം. God is our temple. സിയോനും യെരുശലേമും ദേവനുടെ ആലയം. Zion and Jerusalem are the temple of അതിനാൽ God. വെളിപ്പെടുത്തൽ 21:3 പഠിക്കുമ്പോൾ That's why in Revelation 21:3, ഇതാ മനുഷ്യരോടുകൂടെ ദേവനുടെ വാസസ്ഥലം. the tabernacle of God is with men. ആലയം ആലയം എന്ന് சொன்னால் അർത്ഥം என்ன? Temple, temple, we say, what is temple? ആലയത്തിന്റെ അർത്ഥം என்ன? What does a temple mean? தேவன் தாபரிக்கும் இடம். The place where God resides. நாம் தங்கும் இடத்துக்கு என்ன பேர் சொல்லுவோம்? Where we stay, what is that நாம் called? எல்லாம் தங்குறதான இடத்துக்கு என்ன பேரு? அந்த Our place where we stay, what is it அந்த called? கட்டடத்துக்கு என்ன பேரு? அது ஒரு வீடு. That's called residence, a house. ஆடு மாடெல்லாம் தங்குற இடத்துக்கு அது தொழுவம். That is called, where cows stay, that's a cowshed. பறவைகள் எல்லாம் தங்கும் இடத்துக்கு Birds stay where? அரமனை என்று சொல்லுவோமா? Call it a palace? அது கூட. It's நரி a தங்கும் cage. இடத்துக்கு நரி, அது Foxes, குழி. holes. தேவனுக்கு மகிமை. Praise the Lord. அந்த ராஜாக்கள் தங்கும் இடம் Kings, அரமனை. palaces. தேவன் தங்கும் இடம் God, ஆலயம். temple. அந்த தேவன் தங்கும் இடம். Place where God stays. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Praise the Lord. இப்போது தேவன் நமக்குள் வாசமாய் இருக்கிறார். Now God dwells in us. இனி அடுத்தபடியாக After that, எந்த இடத்தில் இந்த சாலமோன் தேவாலயம் கட்டப்பட்டது? what was the site of the temple of Solomon? அதே இடத்துக்காக இப்போது இஸ்ரவேல் மக்கள் போராடுகிறார்கள். Today the Israelites are fighting for that same தேவனுடைய place. ஆலயம் எங்கேயோ ஒரு இடத்தில் கட்டக்கூடாது. The temple of God can't be built anywhere. ஏதோ காலியான ஒரு இடத்தை பார்த்த உடனே அங்க ஒரு தேவாலயம் கட்ட You முடியாது. can't build the temple in some vacant land. அந்த இடத்துக்கு ஒரு முக்கியத்துவம் உண்டு. There is a significance for that land. அதேல நமக்கு ஒரு முக்கியத்துவம் உண்டு. So also we have some importance. தேவனுக்கு மகிமை. Praise the Lord. நாம் தேவாலயம். We are the temple of God. நம்முடைய முக்கியத்துவத்தை நாம் விடக்கூடாது. We should not let go our importance. நம்முடைய மகிமையை நாம் விடலாகாது. We should not let go our glory. இந்த தேவாலயம் கட்டின இந்த இடத்துக்கு ஒரு முக்கியத்துவம் உண்டு. This place of the site of the temple is important. 2 நாளாகமம் 3ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை படிக்கும்போது 2 Chronicles 3:1 and 2. 2 நாளாகமம் 3ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். 2 Chronicles 3:1 and 2. பின்பு சாலமோன் எருசலேமிலே தன் தகப்பனாகிய தாவீதுக்கு காண்பிக்கப்பட்ட எருசலேமில் தமது தகப்பனாகிய தாவீதுக்கு காண்பிக்கப்பட்ட மோரியா என்னும் மலையில் மோரியா என்னும் மலையில் எபூசியனாகிய ஒர்னானின் களம் என்னும் எபூசியனாகிய ஒர்னானின் களத்திலே தாவீது குறித்து வைத்த ஸ்தலத்திலே தாவீது குறித்து வைத்த ஸ்தலத்திலே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டத் துவங்கினான். கர்த்தருடைய ஆலயத்தில் கட்ட துவங்கினான். எந்த இடம்? எருசலேமில் 2 மைல் கிழக்கு பகுதியில் ஒரு மோரியா பர்வதம் மலை உண்டு. 2 miles east of Jerusalem there was a mountain called Mount Moriah. எருசலேம் என்பது 3 குன்றுகள் 3 மலைகள் சேர்ந்தது. Jerusalem is between 3 mountains. தேவனுக்கு மகிமை. Praise the Lord. ஒன்று சியோன் குன்று. One is the hillock of இரண்டாவது Zion. மோரியா குன்று. 3 Mount Moriah. தேவனுக்கு மகிமை. மூன்றாவது பெதஸ்தா குன்று. 3 Mount Bethesda. நாலாவது எக்ரோன் குன்று. Fourthly Mount Ekron. அப்போ சியோன் குன்று, Zion. இரண்டாவது மோரியா மலை, Moriah. மூன்றாவது பெதஸ்தா குன்று, Bethesda. நாலாவது எக்ரோன். 4 ഈ Ekron. 4 കുഞ്ചുകൾ മലകൾ ചേർന്നത് താൻ ഈ യെരുശലേം എന്നതാണ് ഇടം. Jerusalem stands on these 4 mountains. அதுதான் இப்போது நான் வாசிக்கப்பட்டோம். That's what we read just now. தாவீது சொன்னதான் அதே இடத்தில் குமாரனாகிய சாலமோன் தேவனுக்கென்று ஒரு ஆலயம் கட்டினார். At the very site pointed out by David, his son Solomon built a இந்த temple. சாலமோன் தேவாலயம் கட்டுகிற விஷயத்தில் மிகவும் ஜாக்கிரதையாய் இருந்தார். Solomon was very careful about building the temple. காரணம் கடைசி நாட்களில் Because in the last days, தாவீது சாலமோனை கூப்பிட்டு எச்சரிக்கை சொன்னார். David called Solomon and warned him. 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை படிக்கும்போது, When we read 1 Chronicles 29:9, என் குமாரனாகிய சாலமோன் my son Solomon, தேவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கிறார். God knows all the thoughts of the heart. நீ அவரை தேடினால் கண்டடைவீர். If you seek him, you shall find நீ him. அவரை விட்டுவிட்டால் என்றென்றைக்கும் தேவன் உன்னை விட்டுவிடுவார். If you forsake him, he will forsake you forever. அவன் போய் ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அல்லது 2 நாளாகமோ 28:9. And thou, Solomon, my son, know thou the God of thy father, and serve him with a perfect heart and with a willing mind, for the Lord searcheth all hearts and understandeth all the imaginations of the thoughts. If thou seek him, he will be found of thee. 1 நாளாகமம் 29:9. 28:9 sorry. 1 நாளாகமம்
28:9. First Chronicles 28:9. என் குமாரனாகிய சாலமோனே, என் குமாரனாகிய சாலமோன், நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து நீ உன் பிதாவின் தேவனை அறிந்த அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து. கர்த்தர், இதை கவனியுங்கள், கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றத்தையும் ஆராய்ந்து பார்க்கிறார். தேவனுக்கு மகிமை. Glory be to God. நீ அவனை தேடினால் அவன் உனக்கு தென்படுவார். If you seek him, he will be found of you. நீ அவனை விட்டுவிட்டால், if you forsake him, அவர் என்றென்றைக்கு முன்னே கைவிடுவார். he will cast you off forever. அதுக்கு பிறகு தான் 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். After that in verse 10, இப்போதும் எச்சரிக்கையாயிரு, இப்பொழுது எச்சரிக்கையாயிரு, பரிசுத்த ஸ்தலமாக ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார், என்னை தெரிந்து கொள்ளவில்லை. God has not chosen me. கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். God has chosen you. நீ திடன் கொண்டு அதை நடப்பி என்று சொன்னார். நீ திடன் கொண்டு அதை நடப்பி என்று சொன்னார். So be strong and நீ do it. எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். Take heed now. உன்னுடைய விருப்பத்தின்படி, not according to your will, வசதிக்கு ஏற்றபடி, or according to your convenience, யாரோ ஏதோ சொல்லுகிறது or கேட்டு, other people's ideas. ஏதோ வசதியான ஒரு இடத்திலே தேவனுக்கு ஒரு ஆலயம் கட்டலாக. Don't try to build a temple in your own suitable spot. தேவன் எனக்கு ஒரு இடத்தை வெளிப்படுத்தினார். God has revealed a place to me. அந்த இடத்துக்கு ஒரு முக்கியத்துவம் உண்டு. There is a significance for that place. மோரியா மலையில், in that Mount Moriah, அதுவும் எருசலேமில் உள்ள மோரியா மலை, that is the Mount Moriah in Jerusalem. இந்தியாவில் எங்கேயாவது ஒரு மோரியா மலை இருந்தால் அங்க போய் ஆலயம் கட்டலாகாது. If you find a Mount Moriah in India, don't go and build a temple there. எருசலேமில் காணப்படுகிறதான மோரியா மலையில், in Mount Moriah in Jerusalem, எபியூசியனாகிய ஒர்னானுக்கு நான் 600 சேக்கல் வெள்ளி பொன்னை கொடுத்து, I gave 600 shekels of gold to Ornan the Jebusite. நான் 600 சேக்கல் பொன்னை ஒர்னானுக்கு நான் கொடுத்தேன். I gave it to Ornan. அந்த இடத்தில் களத்தில் நீ தேவனுக்கென்று ஆலயம் கட்ட வேண்டும். And bought a threshing floor, build your temple in that site. அந்த இடத்துக்கு ஒரு முக்கியத்துவம் என்ன? What is the significance? அதற்கு முன்னமே, before that, அநேக வருஷங்களுக்கு முன்னமே, many years before, ஆபிரகாமின் காலத்தில், in the days of Abraham, ஆபிரகாம் ஈசாக்கை பலி செலுத்தினது அதே இடத்தில். it is in that very place that Abraham offered Isaac. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் Genesis 22 9-10 வசனங்களை வாசியுங்கள். 9 and 10. தேவன் அவனுக்கு சொல்லி இருந்த இடத்துக்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Praise the Lord. ஆபிரகாம் ஈசாக்கை பலி செலுத்தினது இதே இடத்தில் தான். It is in this place that Abraham offered Isaac. அதே இடத்தில் தாவீது தேவனுக்கு விரோதமாக சில பாவம் செய்தான். In the same place David sinned against God. ஒரு முறை ஜனங்களை எண்ணி பார்த்தான். Once he counted the people. அது தேவனுக்கு விரோதமான ஒரு பாவம். That was against God. உடனே தீர்க்கதரிசியை அனுப்பி, காத் அந்த தீர்க்கதரிசி வந்து, then the prophet Gad came. இத நான் தாவீதை அடிக்க போறேன். I am going to smite you. 3 punishment கொடுத்தார். He gave 3 punishments. 3 வருஷத்தை பஞ்சம், 3 years of famine, இல்லைங்க 3 மாதத்திலே கொள்ளை நோய், or 3 months of pestilence, இல்லைங்க 3 நாட்களிலே நியாய தீர்ப்பு, or 3 days of judgment. இதில் ஏது வேண்டும் என்று கேட்டார். Which one do you want? 3 நாளுக்கு அந்த நியாய தீர்ப்பு, 3 days of judgment. தூதன் பட்டயம் வந்த நியாயம் தீர்த்தார். The angel came with the sword. 70,000 ஜனங்கள் மாண்டு போனார்கள். 70,000 casualties. தாவீது செய்த ஒரு சிறிய தவறு, a small mistake of David. ஜனங்களை எண்ணி பார்த்தான். He counted the people. எவ்வளவு ஜனங்கள் நமக்குண்டு? How many people do we have? ஒருவேளை அது அவனுடைய பெருமை என்று சொல்லலாம். You can call it his pride. ஆனா தேவனுக்கு விரோதமான பாவம். But it was a sin against God. தேவனுக்கு மகிமை. Glory be to God. அவனுக்குள்ளே ஒரு திருப்தி, ஒரு பெருமை உண்டாயிற்று. அந்த காலத்தில் இவ்வளவு லட்சக்கணக்கு ஜனங்கள் இருக்கிறார்களே. There was a feeling of elation within him. There are so many இவ்வளவு people. லட்சம் ஜனங்களை நான் நடத்துகிற ராஜாவாச்சே. I am a king leading so many people. இவ்வளவு ஜனங்களை நான் போஷிக்கிறேனே. I am feeding all of them. ஒருவேளை அப்படி ஒரு பெருமை வந்து விட்டதோ தெரியாது. Perhaps some pride came into him. ஆனால் அது தேவனுக்கு விரோதமான பாவம். But it was against God. ஒரு தூதன் வந்து, an angel came, ஜனங்களை அடித்து போட்டார். destroyed the people. 3 நாளுக்கு நியாய தீர்ப்பு. 3 days of தாவீது judgment. மனஸ்தாபப்பட்டான். David repented. உடனே நியாய தீர்ப்பு நின்றது. The judgment stopped. 70,000 ஜனங்கள் மாண்டு போனார்கள். But 70,000 people died. தேவனுக்கு மகிமை. Praise the Lord. அந்த நியாய தீர்ப்பு நிறுத்த தேவ சத்தம் கேட்டபோது, when the command came to stop the place, அந்த தூதன் போய் நின்ற இடம் ஓர்னானின் களத்திலே. the place where the angel went was the threshing floor of Ornan. சொன்னார். The prophet said, அந்த களத்தில் நீ போய் கர்த்தருக்கென்று பலி செலுத்து என்று சொன்னார். go to that threshing floor and offer to the Lord.
Lord. அதுதான் 2 நாளாகமம் 21ஆம் அதிகாரம். That's you read in 2 Chronicles 21. 25 26 வசனங்கள். 26, 25 and 26. 2 நாளாகமம் 21 25 26 வசனங்கள். 2 Chronicles 21. தாவீது அந்த நிலத்திற்கு 600 சேக்கல் நிறை பொன்னை ஓர்னானுக்கு கொடுத்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது அவர் வானத்திலிருந்து சர்வாங்க தகன பலிபீடத்தின் மேல் இறங்கின அக்கினியினால் அவனுக்கு மறு உத்தரவு கொடுத்ததுமல்லாமல் தேவதூதன் தன்னுடைய பட்டயத்தை உரையிலே திரும்ப போட வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. நீங்கள் வீடுகளில் போய் இந்த பகுதிகள் எல்லாம் வாசியுங்கள். Go home and read all these அப்போ portions. அந்த இடத்தில் அந்த தூதன் அப்படியே நின்று விட்டான். So we see the angel stopped there. அந்த இடத்தை அவன் வாங்கினான். And he bought that place. 600 சேக்கல் பொன்னை கொடுத்து ஓர்னானுடைய கையிலிருந்து அவன் அந்த இடத்தை வாங்கினான். And gave 600 shekels and bought that place. அந்த இடத்தில் அவன் ஒரு பெலியை கட்டி ஒரு பலிபீடத்தை கட்டி There he offered made an altar. கர்த்தருக்கு ஒரு சமாதான பலியை அவன் செலுத்தினான். Offered peace offerings to the Lord. அதே இடத்தில் தேவனுக்கென்று ஆலயம் கட்ட வேண்டும் என்று சாலமோனுக்கு சொன்னார். Solomon was commanded to build the temple in the same place. அதே இடத்தில் தான் சாலமோன் தேவாலயம் கட்டினார். Solomon built the temple in the same அதே place. இடத்தில் செருபாபேலும் தேவாலயம் கட்டினார். The same place Zerubbabel built அதே the temple. இடம் தான் ஹேரோதாவும் தேவாலயம் கட்டினார். Herod's temple in the same place. இப்போது இஸ்ரவேல் மக்களும் அதே இடத்தில் கட்டும்படிக்கு Now பிரயாசப்படுகிறார்கள். the Israelites want to build the temple in the same place. இப்போது அந்த இடத்தில் ஒரு மசூதி உண்டு. Now there's a mosque there. அதனுடைய பேரு தான் the Dome of the Rock. That place is called the Dome of the Rock. தேவனுக்கு மகிமை Praise the உண்டாகும். Lord. அந்த மசூதி மாற்றப்பட வேண்டும். That Dome of the Rock has to be replaced. மாற்றப்படாமலே தேவனுடைய ஒரு உடன்படிக்கை உண்டாகும். But there will be a covenant there without it being shifted. அந்த உடன்படிக்கை தான் வெளிப்படுத்துதல் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். That covenant we see in Revelation 11:2. தேவனுக்கு மகிமை உண்டாகும். Glory be to God. புறஜாதிகளுக்கு பிரகாரத்தை விட்டுக்கொடு. Give the court to the Gentiles. தேவனுக்கு மகிமை. Praise the Lord. அதை நீ அளக்க வேண்டாம். Don't measure it. பரலோகத்தில் இருந்த ஒரு தூதன் அளவுகோலினால் அளக்கும்படிக்கு அவன் புறப்பட்டு An வந்தான். angel came from heaven with a measuring reed in his hand. அந்த தேவாலயத்தை அளக்கும்படியாக வந்த வேளையில் When he came to measure the தேவ temple, சத்தம் உண்டாயிற்று. the voice of God came. இந்த பிரகாரத்தை நீ அளக்க வேண்டாம். Leave the court. Don't அதை measure நான் it. புறஜாதிகளுக்கு விட்டு It கொடுத்தேன். is given to the Gentiles. மற்ற இடத்தை அளந்து கொள். Measure the remaining part. இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அரபிகளுக்கும் முஸ்லிம்ஸுக்கும் ஒரு ஒப்பந்தம் உண்டாகும். So there will be a pact between the Israelites and the Muslims. தேவனுக்கு மகிமை Glory உண்டாகும். be to God. அந்த ஒப்பந்தத்தின்படி According to that covenant, அவர்கள் அந்த இடத்தில் தேவனுக்கு என்று ஆலயம் கட்டுவார்கள். they will build a temple for God. அப்படி ஒப்பந்தம் செய்வார்கள் என்று தானியேல் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். Daniel 9:27 prophesies that there will be such a treaty. அன்றிக்கிறிஸ்துவானவர் வந்து அப்படி ஒப்பந்தம் The செய்வார். Antichrist will come and make such a covenant. தேவனுக்கு மகிமை. Glory be to God. நம்முடைய விஷயத்துக்கு வருவோம். Coming to our subject, இப்போ ஒரு லேட்டஸ்ட் செய்தி வந்தது, நாளைக்கு நான் சொல்லுகிறேன். I will give you tell you tomorrow the latest வேர்ல்ட் information. பேங்கிலே பிரசிடென்ட், The president of the World Bank, நான் பேரு மறந்துட்டேன், நாளைக்கு சொல்றேன். I will tell you tomorrow. அவருக்கு புஷ் வந்து அதிகாரம் கொடுத்து அரபிகளுக்கும் இஸ்ரவேலியரோடும் போய் பேச சொன்னாங்களாம். Bush has given the authority to mediate the ஒருவேளை talks இவன் between the Arabs and the இருக்குமோ Muslims. என்ற சந்தேகம் வந்து விட்டிருக்கு. Now the doubt has come, perhaps he might be the அவன் Antichrist. வேர்ல்ட் பேங்கிலே பிரசிடென்ட். President of the World Bank. தேவனுக்கு மகிமை Praise உண்டாகும். the Lord. காலம் வந்து விட்டது. Time has come. எல்லா ராஜ்யமும் அவனுக்கு தெரியும். He knows all the nations. தேவனுக்கு மகிமை Praise the உண்டாகும். Lord. அவன் ஆஸ்திரேலியாவில் பிறந்த ஒரு ஜூத். He is a Jew born in Australia. இப்போது அமெரிக்காவில் வேர்ல்ட் பேங்கில் பிரசிடென்டாக வேலை செய்கிறார். Now he is working as the president of the இப்போது World Bank அவனுக்கு in America. இஸ்ரவேலியருக்கும் இந்த அரபிகளுக்கும் ஒரு சமாதான உடன்படிக்கைக்காக போய் பேச சொல்லி அதிகாரத்தை கொடுத்து அனுப்பி வைத்திருக்கிறாங்க. He has been authorized to arbitrate between the Israelis and the Muslims for a peace pact. தேவனுக்கு மகிமை. அப்படி the Lord. ஒப்பந்தம் வந்தால் If such a treaty ஒருவேளை அந்த emerges, கிறிஸ்துவாய் இருக்கலாம். he might be the Antichrist. உடனே ஆலயம் கட்டுவார்கள். They will build the temple then. அதுக்கு முந்தைய இயேசு மகிமையில் Before வெளிப்படுவார். that, Jesus will appear in glory. அருமையான தேவஜனமே ஆயத்தப்படுங்கள். Beloved people of God, get ready. தேவாலயமே ஆயத்தப்படுங்கள். Oh, temple of God, get ready. இனியும் காலம் இல்லை. There is no more time. இயேசு மகிமையில் வெளிப்பட போகிறார். Jesus is going to appear in glory. ஆகையால் தேவன் சொன்னதான அதே இடத்தில் அபிரகாம் இசாக்க பலி செலுத்தின இடம், தாவீது பலி செலுத்தின இடம், ஓர்னானுக்கு 600 சேக்கல் பொன்னே கொடுத்து வாங்கின இடம், அந்த ஓர்னானின் களத்தில் இதோ சாலமோன் தேவனுக்கென்று ஆலயம் கட்டினார்.
the place where Abraham offered Isaac, the place where David counted the people, the place where David gave 600 shekels of gold and bought the place, that is the threshing floor of On and the site of the temple. தேவனுக்கு மகிமை. Glory be to God. எப்பொழுது சாலமோன் தேவனுக்கு அந்த ஆலயம் கட்டினான்? When did Solomon build this temple for God? 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை படிக்கும் போது 1 Kings 6:1. 1 ராஜாக்கள் 6:1. 1 Kings 6:1. இஸ்ரவேல் மக்கள் எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட்டு 480ஆம் வருடத்தில் சாலமோனுடைய ஆளுகையின் 4ஆம் வருடத்திலும் தேவனுக்கென்று ஆலயம் கட்டினார். We see the fourth year of Solomon's reign, 480 years after the children of Israel came out of Egypt. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு இஸ்ரவேல் மக்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு 480ஆம் வருஷத்திலும் 480ஆம் வருஷத்திலும் சாலமோன் இஸ்ரவேலின் மேல் ராஜாவான சாலமோன் இஸ்ரவேலின் மேல் ராஜாவான 4ஆம் வருஷம் சீப் மாதமாகிய 2ஆம் மாதத்திலே மாதமாகிய 2ஆம் மாதத்திலே அவன் கர்த்தரின் ஆலயத்தை கட்டத் தொடங்கினான். அவன் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டத் தொடங்கினான். தேவனுக்கு மகிமை. Glory be to God. அந்த நாட்களில் தேசம் அமைதியாக காணப்பட்டது. Those days were days of tranquility. 1 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை படிக்கும் போது 1 Kings 5:4 and 5. 1 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். 1 Kings 5:4 and 5. ஆனாலும் இப்பொழுதோ என் தேவனாய கர்த்தர் எங்கும் எனக்கு இளைப்பாறுதலை தந்தார். எங்கும் சாலமோன் சொல்லுகிறார், என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு எங்கும் இளைப்பாறுதலை தந்தபடியினாலும் விரோதியும் இல்லை இடையூறும் இல்லை. ஆகையால் நான் உன் ஸ்தானத்தில் உன் சிங்காசனத்தின் மேல் வைக்கும் உன் குமாரனே என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்டுவான் என்று கர்த்தர் என் தகப்பனாய தாவீதினிடத்தில் சொன்னபடியே என் தேவனாய கர்த்தரின் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று இருக்கிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. சாலமோனுடைய பேச்சை பாருங்கள். Look at the words of Solomon. எனக்கு இப்போ எல்லாம் அமைதியாக காணப்படுகிறது. Now I have rest everywhere. இடையூறு இல்லை. No evil occurrence. விரோதியும் இல்லை. No adversary. அருமையான தேவஜனமே, people of God, நீங்களும் தேவாலயமாக மாற்றப்பட வேண்டுமானால் for you to become a temple, உங்களுக்கு ஒருவரும் விரோதியாய் இருக்க கூடாது. you should not have உங்களுக்கு adversaries. சத்துருக்கள் இருக்க கூடாது. You should have no enemies. உங்களுக்கு கசப்பு இருக்க No கூடாது. bitterness. உனக்கு வைராக்கியம் இருக்க கூடாது. No envy. உனக்கு பிரிவினை இருக்க No கூடாது. division. உனக்கு விரோதி இருக்க கூடாது. No enemies. நீ அமைதியாக காணப்பட வேண்டும். Live a quiet life. அதனால தான் பிரமாணத்தை பார்க்கும் போது So when you look at the law, பிரமாணம், the law of the church, ரோமர் 12ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தின்படி Romans 12:17, உங்களால கூடுமானாட்டும் யாவரோடும் சமாதானமாயிருங்கள். as much as possible follow peace with all men. சத்துருக்களை நேசியுங்கள். Love your enemies. கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். ஒருவனுக்கும் தீமைக்கு தீமையை செய்யாதிருங்கள். எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானதை செய்ய நாடுங்கள். தேவனுக்கு மகிமை. Praise the Lord. அப்போது யாவரோடு நீ சமாதானமாயிருந்தால் மட்டும்தான் நீ தேவாலயமாக வெளிப்பட முடியும். So you can be a temple of God only if you are at peace with everyone. தேவஜனமே, உங்களை ஆராய்ந்து பாருங்கள். Examine yourself, people of God. நீங்கள் ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பெற்றது உண்மை. It is true you are saved by water baptized and spirit நீ baptized. ஒரு ஆலயமாக மாற வேண்டும் என்று தாவீதுக்கு வந்த வெளிப்படுத்தலை போல உனக்கு ஒரு வெளிப்படுத்தல் வந்தது உண்மை. It is true you have a revelation like David God to be a temple of God. ஆனால் யாவரோடும் சமாதானமாக காணப்படுகிறாயா? Are you at peace with everyone? அதோ உனக்கு கசப்பு உண்டா? Are you bitter? உனக்கு வைராக்கியம் உண்டா? Are you envious? மருமகளோட மாமியாரோட போராட்டம் உண்டா? Are there mother-in-law daughter-in-law உனக்கு பிரிவினை உண்டா? divisions? அப்படி இருந்தா நீ தேவாலயமாக மாற முடியாது. And you can't be the temple of God. சாலமோன தேவன் தெரிந்தெடுத்தது போல, like God chose Solomon, தேவன் உன்னையும் என்னையும் தெரிந்தெடுத்தார். God has chosen you and me. அப்படினால் இந்த வேத பாடத்தின் சத்தம் தேவனுடைய ஆலோசனையை கேட்கும் போது உன்னை நீ தாழ்த்தி கொள்ளுங்க. That's why when you hear the counsel of God through these Bible studies, humble yourself. இதோ எனக்கு எங்கும் அமைதி காணப்படுகிறது. There is tranquility everywhere. எனக்கு ஒரு விரோதியும் இல்லை. No adversary. எனக்கு ஒரு இடையூறும் இல்லை. No evil occurrence. என்னுடைய தகப்பனாகிய தாவீதுக்கு தேவன் சொன்னபடியே, as the Lord told my father David, எனக்கு ஒரு மகனை தருவேன் என்றும், I will give you a son, அவனுக்கு ஒரு சிங்காசனத்தை ஏற்படுத்துவேன் என்றும், I will build him a throne, அவன் அந்த சிங்காசனத்தில் வீற்றிருந்து he will sit on the throne, எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவான் என்றும், and build a temple for me. ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். God has already said it. இதோ நான் ஆலயத்தை கட்டப் போகிறேன். So I am going to build a temple. அருமையான தேவஜனமே, beloved people of God, அபிஷேகம் பெற்ற தேவஜனமே, spirit baptized people of God, நீங்களும் யாவரோடும் சமாதானமாக காணப்பட வேண்டும். you also must be at peace with all men. இதோ இயேசுவின் வருகை மிகவும் சமீபம். Jesus is coming very soon. தேவனுக்கு மகிமை. Glory be to God. இனி அடுத்தபடியாக next
இந்த தேவாலயம் கட்ட 7 வருடம் எடுத்தது. It took 7 years to build the temple. எத்தனை ஆயிரம் ஜனங்கள் வேலை செய்தார்கள் என்று தெரியுமா? Do you know how many thousands of people it took? 1,83,000 பேர் வேலை செய்தார்கள். 1,83,300 பேர் வேலை செய்தார்கள். 1,83,300 people built the temple. 1 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 13-14 வசனத்தை வாசிக்கும் போது First Kings 5:13 and 14. ராஜாவாகிய சாலமோன் இஸ்ரவேலர் எல்லாரிலும் ஊழியத்துக்கு 30,000 அமைச்சி ஆட்களை பிடித்தார்கள். ஊழிய வேலை செய்யும்படியாக 30,000 பேர். A levy of 30,000 people. அவர்களில் ஒவ்வொரு மாதத்திற்கு கீழே வாசித்துக் கொள்ளுங்க. சுமையை சுமக்கும்படியாக 70,000 ஜனங்கள். 70,000 bearers of burdens. மரம் வெட்டுகிறதுக்காக 80,000 ஜனங்கள். 80,000 hewers of wood. பிறகு விசாரிப்புக்காரர்களாக 3,300 பேர். And overseers or rulers 3,300. எல்லாம் கூட 1,83,300 பேர் தேவனுடைய ஆலயத்துக்காக வேலை செய்தார்கள். Totaling 1,83,300 of them were involved in building work. நாம் எல்லாரும் தேவனுக்காக வேலை செய்ய வேண்டும். We are all working for God. ஒவ்வொரு விசுவாசிகளும் ஊழியர்கள் மட்டுமல்ல, விசுவாசிகளும் கர்த்தருக்காக ஊழியம் செய்ய வேண்டும். Not only workers, believers also should serve God. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Praise the Lord. ஜீவியத்திலும் பூரணம் தேவை, ஊழியத்திலும் பூரணம் தேவை. Perfection is essential in life and in ministry. விசுவாசிகளுக்கும் ஊழியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. That's why believers also have been given ministry. முதலாம் கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை படிக்கும் போது 1 Corinthians 12:28 அங்க சபையில ஊழியங்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். we see of ministries in the church. முதலில் சொல்லப்பட்ட 3 காரியங்கள் அப்போஸ்தலிக ஊழியம். The first 3 are apostolic ministries. அதுக்கு பிறகு சொல்லப்படுகிற 5 காரியங்கள் விசுவாசிகள் செய்ய வேண்டிய ஊழியங்கள். The next 5 are for believers as well. அங்க 8 ஊழியங்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். We read of 8 ministries in all. இவ்விதமாக எல்லாரும் கர்த்தருக்கென்ற ஊழியம் செய்ய வேண்டும். So all should serve God. அதுதான் 1,83,300 பேர் கர்த்தருடைய ஆலயம் கட்டும்படிக்கு ஊழியம் செய்தார்கள். Just like 1,83,300 workers were involved in building the temple of Solomon. ராஜ்யமாகிய ஹீராம் அவர்களுக்கு உதவியாக காணப்பட்டார்கள். The king Hiram of Tyre helped them. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Praise the Lord. இவ்விதமாக தேவனுடைய ஆலயம் 7 வருஷத்திலே வேலை முடிந்து விட்டது. Thus the temple of God was finished in 7 years. இனி இந்த ஆலயத்தை நாம் பார்க்கும்போது Now when we consider this temple, இதனுடைய ஒரு முகவரை மட்டும் சொல்லுகிறேன், மீதியானது நாளைக்கும் சொல்லுகிறேன். I will just introduce the temple to you. I will tell you the rest tomorrow. எல்லாருக்கும் அது தெரியுமான்னு தெரியாது. I don't know if everyone knows. ஆனால் நீங்கள் கூட்டம் முடிந்தாவது வந்து பார்த்து போங்க. I don't know if you can see, but come and see after the meeting is over. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இங்க தேவனுடைய இந்த ஆலயத்தை பார்க்கும்போது When we look at this temple, இதுக்கு 2 பிரகாரங்கள் காணப்படுகிறது. there are 2 courts. மோசேயுடைய ஆசரிப்பு கூடாரத்தில் In the tabernacle of Moses, ஒரே ஒரு பிரகாரம். there was just one court. 100 முழம் நீளம், 100 cubits 50 முழம் அகலம், long and 50 cubits wide. உயரம் தான் மோசேயுடைய ஆசரிப்பு கூடாரத்தில் 5 cubits high was Moses' court. ஆனால் இந்த இடத்தில் But here 2 பிரகாரம் உண்டு. there are 2 courts. ஒன்று இந்த பிரகாரம். One is this court. இதுக்கு வெளியிலே பிரகாரம் என்று பேர், அவுட்டர் கோர்ட். This is called the outer or greater court. முற்றம் என்றும் பேர் உண்டு. It is called the courtyard. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Praise the Lord. எல்லா ஜனங்கள் இஸ்ரவேலியர் இந்த இடத்தில் வந்து நிற்க வேண்டும். All the children of Israel had to gather here. அதுக்கு பிறகு After that, அடுத்த ஒரு பிரகாரம் உண்டு. there is another court. பிரகாரத்துக்கும் அளவுகள் இல்ல. That is not the given dimensions. இந்த 2 பிரகாரத்துக்கும் But for these 2 courts, அஸ்திபார கற்கள் உண்டு. there are foundation stones. முதலாம் ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை படிக்கும் போது 1 Kings 6:36. 3 வரி வெட்டின கற்களினாலும் 3 ஒரு rows. வரி கேதுரு மரத்தினாலும் அதனுடைய அஸ்திபாரம் போட்டது. 3 rows of hewn stones and 1 row of cedar wood was used for foundation. அவன் உட்பிரகாரத்தை 3 வரிசை வெட்டின கற்களாலும் 3 வரிசை வெட்டின கற்களினாலும் 1 வரிசை கேதுரு பலகைகளாலும் 1 வரிசை கேதுரு பலகையினாலும் செய்யப்பட்டது. இனியும் வெளிப்பிரகாரத்தை வாசிக்கும் போது About the outer court, முதலாம் ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தின்படி 1 Kings 7:12, பெரிய முற்றத்திற்கு சுற்றிலும் 3 வரிசை கேதுரு மர உத்திரங்களாலும் கேதுரு மர உத்திரங்கள் என்று தமிழில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆங்கிலத்தில் அங்கேயும் 3 வரிசை வெட்டின கற்கள் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. அதில் ஒருவர் சொல்லுகிற அபிப்பிராயம், கற்களுக்கு அவர்கள்
பலகையினால் மூடி இருக்கக்கூடும். கல்லை பார்க்க முடியாத படிக்க கேதுரு பலகையினால் மூடி இருக்கலாம். அதனால தான் பலகையை போல மரத்தை போல தோன்றினது என்று ஒருவர் சொல்லுகிறார். One person's comment about this is these courts could have been covered with slabs of cedar wood, and that is why the temple looks as though it is wholly made of wood. ஆனால் ரெண்டு அஸ்திபாரம் காணப்படுகிறது. Nevertheless, there are two foundations. ஒன்று வெளியிலே முற்றம். One is the courtyard அதுக்கு outside. வெளியிலே பிரகாரம் என்று பெயர். That is called the outer court. தேவனுக்கு மகிமை. இந்த Praise the Lord. பிரகாரத்துக்கு அளவில்லை. This court has no ரெண்டு dimensions. பிரகாரத்துக்கும் Two courts. வெளியிலே பிரகாரம் ஒன்று, The outer court, உள் பிரகாரம் ஒன்று. the inner court. ரெண்டுக்கும் அஸ்திபாரம் உண்டு. Both have foundations அத மூன்று வரிசை வெட்டின கற்களாலும் made of 3 rows of hewn ஒரு stones வரிசை கேதுரு மரத்தினாலும் செய்யப்பட்டதான அஸ்திபாரம். and 1 row of cedar beams. தேவனுக்கு மகிமை. Praise the Lord. அடுத்தபடியாக Next, அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தங்கள் பிறகு நாம் படிப்போமா. we will tell you the spiritual significance later. உள் பிரகாரத்தை நாம் பார்க்கும் போது When we consider the inner court, அதுக்கு ஒரு வாசல் உண்டு. there is a உள் entrance. பிரகாரத்துக்குள் வர பல வாசல்கள் உண்டு என்று வேதத்தில் Bible வாசிக்கிறோம். says there are many entrances to the inner court. தேவனுக்கு மகிமை. Praise the Lord. வாசல்கள் எல்லாம் கேதுரு மரத்தினால் செய்யப்பட்ட வாசல்கள். They are all the gates are of cedar wood. ஒரு கல்லினுடைய நீளம் 15 முழம் நீளம். One stone is 15 cubits long. ஒரு முழம் என்பது 1.5 அடி. 1 cubit is about 1.5 feet. எவ்வளவு நீளத்தில கல் என்று நீங்கள் பார்த்து Imagine how long that stone was. இது யாரு தூக்கி வைத்தாங்களோ தெரியாது. Who lifted it and placed it there, nobody knows. தேவனுக்கு மகிமை. Praise the Lord. அந்த காலத்தில் இதே போலதான கிரெயின் ஒன்றும் இல்லை. There were no cranes in those days. ஏதோ யானையோ கீனையோ வந்து தூக்கி வைத்திருக்க கூடும். Some elephants must have helped. தேவனுக்கு மகிமை. Praise the Lord. நீங்க தஞ்சாவூரில் போய் பார்த்தால் You go to Tanjore and அங்கே ஒரு see, பெரிய கோயில் உண்டு. there's a huge temple there. தேவனுக்கு மகிமை. Praise the Lord. அங்க நான் 4.5 வருஷம் ஊழியம் செய்தேன். I served there for. அந்த கோயிலுக்கு மேல பெரிய ஒரு கல்லு உண்டு. There's a huge stone on top of the temple. யாரு தூக்கி வைத்தாங்களோ தெரியாது. Who lifted it and put it there, I don't நான் know. ஒருவனிடத்தில் கேட்டேன். I asked someone. அவர் சொன்னது உண்மையோ பொய்யோ எனக்கு தெரியாது. I don't know if it's true what he said. அவர் சொன்னதை நான் சொல்றேன். I'll tell you what he said. பெரிய ஒரு bridge போட்டாங்களாம். They built a huge bridge towards that அந்த height. bridge வல்லத்தில் இருந்தே துவங்கினதா. வல்லம் சொன்ன ஒரு 4 கிலோமீட்டர் தூரம். And that bridge started from far away. அந்த கல்லை கொண்டு வந்து யானையை கொண்டு உருட்டி மேல வைத்தாங்களாம். And through they rolled that stone using elephants and they took it to that height. உண்மையா பொய்யோ என்கிட்ட வந்து கேட்காதீங்க. True or not, don't ask me. அவர் சொன்னதை நான் சொல்றேன். I repeat what he said. அந்த காலத்தில் பெரிய கிரெயின் ஒன்றும் இல்லை. No cranes those days. இந்த காலத்தில் பெரிய கிரெயின் உண்டு. There are cranes these days. சும்மா அவன் உட்கார்ந்து பட்டன் அமர்த்தினா போது அப்படியே தூக்கி அப்படியே வச்சிடும். Press a button and you have it lifting off huge இந்த loads. காலத்தில் கஷ்டம் இல்ல. No difficulty these days. சாலமோன் காலத்தில் எப்படி இந்த கற்கள் எல்லாம் வைத்தாங்களோ தெரியாது. How they placed those stones in Solomon's days we don't know. ஒவ்வொரு கற்களுக்கும் 15 முழம் நீளம். Every stone length itself 15 cubits. அகலமும் கொடுக்கவில்லை, உயரமும் கொடுக்கவில்லை. Breadth, height not mentioned. 15 முழம் நீளத்துக்கு ஏற்ற அகலமும் உயரமும் உண்டு. But it must have been proportionate. தேவனுக்கு மகிமை. Praise the Lord. அப்படிப்பட்ட பெரிய கற்களாலே Huge stones of that kind. அவன் வெளிப்பிரகாரத்துக்கும் உள்பிரகாரத்துக்கும் அஸ்திபாரம் போட்டான். He made the court foundation for the outer and inner court. இந்த ஆலயம் அஸ்திபாரம் உள்ள ஒரு ஆலயம். So this is a temple with a foundation. தேவனுக்கு மகிமை. Praise the Lord. ஆபிரகாம் அஸ்திபாரம் உள்ள ஆலயத்தை தேடினான். Abraham looked for a temple with foundation. ஆனால் அவன் தேடின ஆலயத்தை காணவில்லை. But he could not find it. எனக்கு ஒரு அஸ்திபாரம் உள்ள ஆலயம் தேவை. I want a temple with foundation. எபிரேயர்ல நாம் வாசிக்கிறோம். In Hebrews we read. அஸ்திபாரம் உள்ள ஆலயத்தை ஆபிரகாம் தேடினான். He looked for a city with foundation. அருமையானவர்களே, நமக்கு ஒரு அஸ்திபாரம் உள்ள ஆலயம் உண்டு. Beloved, we have a temple with foundations. நித்திய ராஜ்யத்தை நாம் பார்க்கும்போது In the eternal kingdom, இதோ அங்க ஒரு அஸ்திபாரம் உண்டு. there is a foundation there. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Praise the Lord. அந்த அஸ்திபார கற்கள் 12. The foundation stones are 12. வஜ்ரக்கல்லு. First is jasper. இரண்டாவது இந்திரநீலம், மூன்றாவது சந்திரகாந்தம், நாலாவது மரகதம், மூன்றாவது கோமேதகம், ஆறாவது பத்மராகம், ஏழாவது சுவர்ணரத்னம், ஏழாவது படிகப்பத்து, எட்டாவது புஷ்பராகம், 10வது வைடூரியம், 11வது சுநீரம், 12வது சுகந்தி. ஓ, நம்முடைய ஆலயத்தினுடைய அஸ்திவாரம் பாருங்க. See, look at the foundation of our temple. நமக்கு ஒரு அஸ்திவாரம் உள்ள ஆலயம் உண்டு. We have a temple with foundations. அதற்கு மூலக்கல்லு இயேசு கிறிஸ்து. Jesus is the cornerstone. ஹalleluya. Hallelujah. இந்த அஸ்திவாரம் உள்ள நகரத்தை ஆபிரகாம் நோக்கி பார்த்தார். Abraham looked for such a city with foundations. நாம் போகிற ராஜ்யத்துக்கு
നമ്മുടെ ആലയத்துக்கு நல்ல அஸ்திவாரம் உண்டு. Our temple where we are going has many foundations. ஆனபடியால் தான் பரிசுத்த பவுல் சொன்னார். So St. Paul said, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தின்படி, Hebrews 12:28, அசைவில்லாத ராஜ்யம் பெறுகிற நீங்கள், we who are to receive a kingdom that cannot be moved. எபிரேய விசுவாசிகளை பார்த்து, Looking at the Hebrew believers, எபிரேய நம்பிக்கை உள்ளவர்களை பார்த்து, looking at those who have the hope, எபிரேயர் அபிஷேகம் பெற்றவரை பார்த்து, look at the Hebrews who receive the Holy ஓ Spirit. நீங்கள் அசையாத ஒரு ராஜ்யத்தை பெற போகிறீர்கள். You are going to receive a kingdom which cannot be moved. இப்போது பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால், Now by the anointing of the Holy Spirit, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தின்படி, according to Hebrews 12:22, நீங்கள் பரம சீயோனிடத்திலும் எருசலேமிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். ye have come unto Mount Zion and unto the heavenly Jerusalem. அருமையான தேவ ஜனமே, Beloved people of God, பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்ற நீர், you who have received the Holy Spirit, இதோ பரம சீயோனிடத்திலும் எருசலேமிலும் வந்து சேர்ந்தீர்கள். you have come to Mount Zion and the heavenly Jerusalem. நம்முடைய ராஜ்யத்துக்கு அசைவில்லை. Our kingdom cannot be moved. எந்த வல்லமையினாலும் அசைக்க முடியாது. No power can shake it. எந்த நியூட்ரான் பாம்பினாலும், No neutron bomb, எந்த ஹைட்ரஜன் no பாம்பினாலும், hydrogen bomb, எந்த கெமிக்கல் no பாம்பினாலும், chemical weapon, மற்ற எந்த விதமான காரியத்தினாலும் no other weapon நம்மை அசைக்க முடியாது. can shake us. அத அசைக்க முடியாத சீயோன் பர்வதம். Zion which cannot be moved. உங்களை அசைக்க முடியுமா? Can you be moved? அசைக்க முடியுமா? Can you be shaken? ஆமா, என்னை அசைக்க முடியும் என்று சொல்றவங்க மற்ற அல்லேலூயா சொல்லுங்க. என்னை அசைக்க முடியும். Those who say I can be shaken, raise your hands and say hallelujah. என்னை அசைக்க முடியவே முடியாதுன்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த அல்லேலூயா சத்தம் பிசாசு வந்து கேட்கட்டும். Let the devil hear your hallelujah. அசைக்க முடியாது. He cannot. காரணம் நமக்கு ஒரு அஸ்திவாரம் உண்டு. We have foundation. அதனால தான் சாலமோன் தேவாலயம் நித்திய ராஜ்யத்துக்கு, நித்திய தேவாலயத்துக்கு ஒரு நிழல். That's why Solomon's temple is a shadow of the eternal one. ஆனால் ஆசரிப்பு கூடாரத்துக்கு, But the tabernacle இதே போல ஸ்திரமான அஸ்திவாரம் உள்ள ஒரு அஸ்திவாரம் இல்ல. did not have foundations like this one. அதுக்கு 60 தூண்கள். It had 60 pillars. தேவனுக்கு மகிமை. Praise the Lord. ஒவ்வொரு தூணிலும் பாதங்கள், வெள்ளியினால் செய்யப்பட்ட பாதங்கள் காணப்பட்டது. Every pillar had silver sockets. அதுக்கு அஸ்திவாரம் இல்ல. So no foundation as காரணம் such. அப்போது அது தூக்கி தூக்கி இன்னொரு இடத்துக்கு கொண்டு போக வேண்டும். Quite often it had to be dismantled and transported. When the cloud moves, இவர்களை ஆசரிப்பு கூடாரத்தை சுருட்டி போக வேண்டும். they would dismantle the tabernacle and go. When the cloud stands, அப்படி ஆசரிப்பு கூடாரத்தை நிப்பாட்ட the வேண்டும். tabernacle will be erected again. அதனால தான் நான் கூடாரத்தில் இருந்து கூடாரத்துக்கு மாறி மாறி வாசம் பண்ணினேன். That's why God said I went from tent to tent. இதுவரைக்கும் நான் அப்படி வாசம் பண்ணினேன். Till now I dwelt like that. ஆனால் இப்போ சாலமோன் தேவனுக்காக ஸ்திரமான அஸ்திவாரமுள்ள தேவாலயத்தை கட்டினார். But now Solomon made a permanent structure for God. இது நம்முடைய நித்திய ராஜ்யத்திலே தேவாலயத்தின் அஸ்திவாரத்தை வெளிப்படுத்துகிறது. It shows the foundation of the eternal temple. உறுதியான அஸ்திவாரமாக காணப்பட்டது போல, Just like these foundations were firm, நித்திய ராஜ்யத்திலே நம்முடைய அஸ்திவாரமும் உறுதியானது. the eternal kingdom, our foundation will be அந்த firm. அஸ்திவாரமே அப்போஸ்தலர்கள், The foundation are the apostles, அவர்களே தீர்க்கதரிசிகள். the prophets, அவர் மேல் நாம் ஜீவனுள்ள கற்களாக கட்டப்பட்டு வருகிறோம். and upon them we are going to be built as lively stones. நம்முடைய மூலக்கல்லு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. Our cornerstone is the Lord Jesus. இயேசு கிறிஸ்து சீயோனின் மூலக்கல்லாக மாற்றப்பட்ட போது, When Jesus became the cornerstone in இந்த Zion, பூமியில் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை அவர் ஊற்றினார். He poured out the anointing on this earth. இவ்விதமாக நாம் தேவாலயமாக That's how மாற்றப்பட்டோம். we became the temple of God. ஆனபடியால் பரிசுத்த பவுல் சந்தோஷமாக சொல்லுகிறார், That's why St. Paul says joyfully, அசைவில்லாத ராஜ்யம் பெறுகிற நீங்கள், you receiving a kingdom which cannot be moved. உங்களுடைய ராஜ்யத்தை பாருங்கள். Look at your kingdom. உலகத்தில் எல்லா ராஜ்யங்களுக்கும் அசைவு உண்டு. Every kingdom in this world will shake. பாபிலோனிய சாம்ராஜ்யம் இருந்தது. The Babylonian Empire existed. 70 வருடம் ஆளுகை செய்தார்கள். 70 years. ஆனால் BC 536ஆம் ஆண்டில் But in 536 BC, அவர்கள் அசைந்து they போய்விட்டனர். were shaken. அதுக்கு பிறகு ஒரு ராஜ்யம் வந்தது. And then another kingdom came, அதுதான் மேதியா பெர்சியா the சாம்ராஜ்யம். Medo-Persian Empire. ஆனால் BC 331ஆம் ஆண்டில் But in BC 336, அரபெல்லா என்றதான இடத்தில் நடந்த யுத்தத்தினாலே through the battle at Arabella, அந்த ராஜ்யம் அசைக்கப்பட்டது. that kingdom was shaken. அதுக்கு பிறகு ஒரு ராஜ்யம் வந்தது. Then came another kingdom, கிரேக் the சாம்ராஜ்யம். Greek Empire. அலெக்சாண்டர் Alexander the Great, அவனோட 33ஆம் வயதில் in his age of அவன் 33, பரிதாபமாக இறந்து he விட்டான். died a miserable death. அவனுடைய ராஜ்யம் அசைந்து His போனது. kingdom shook. தேவனுக்கு மகிமை. Praise the Lord. உலக ராஜ்யங்கள் எல்லாம் அசைந்து Kingdoms கொண்டிருக்கின்றன. of this world are shaking. இப்போதுள்ள ராஜ்யங்களும் அசைந்து Even கொண்டிருக்கிறது. today's kingdoms are shaking. ஆனால் தேவன் நமக்காக But for us,
அழிவில்லாத தேவன், the incorruptible God, அழிவில்லாத is ராஜ்யம் preparing an incorruptible kingdom. உங்களுக்காக ஸ்தாபிக்கிறார். He's establishing it for you and for தேவன் me. சொன்னார், So God said, இதோ நான் உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ண "Lo, I போகிறேன்." go to prepare a place for you." யாக்கோபே, பேதுரு, யோவான் கேளுங்க, Peter, James and John, listen. நான் உங்களுக்காக For you. ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். I am going to prepare a place. ஆயத்தம் பண்ணின பிறகு நான் மறுபடியும் வருவேன். When I have prepared, I will come back. அந்த ராஜ்யம் That kingdom, ஒருவனும் அசைக்க முடியாது. no one can அதனால shake. தான் இந்த அஸ்திபாரம் So this foundation பரலோகத்திலே நமது அஸ்திபாரத்தை வெளிப்படுத்துகிறது. shows the foundation in heaven. நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய சத்தியம், So we should understand. நமக்கு ஒரு அஸ்திபாரம் உள்ள நகரம் உண்டு. We have a city with அப்படி foundation, என்றால் எனக்கும் உங்களுக்கும் சபைக்கு ஒரு அஸ்திபாரம் உண்டு. which means you and I and the church have a foundation. சபையுடைய அஸ்திபாரம் தான் எபேசியர் 2 அதிகாரம் 19 20 The வசனங்கள். foundation of the church we read in Ephesians 2:19 and 20. எபேசியர் 2 அதிகாரம் 19 20 வசனங்கள். Ephesians 2:19-20. ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் நீங்கள் இனியும் அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோடு ஒரே நகரத்தாரும் பரிசுத்தவான்களோடு ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து தேவனுடைய வீட்டாருமாயிருந்த அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்ற அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாயிருக்கிறீர்கள். கட்டப்பட்டவருமாக இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாயிருக்கிறார். இயேசு கிறிஸ்து தாமே மூலக்கல்லாயிருக்கு. இதுவே சபையுடைய அஸ்திபாரம். This is the foundation of the church. தேவனுக்கு மகிமை. Praise be to அப்படிப்பட்ட God. ஒரு அஸ்திபாரம் நமக்கு உண்டு. We have such a foundation. ஆனபடியால் நாமும் அசைவில்லாதவராக காணப்பட So we வேண்டும். also should be unshakable. தேவனுக்கு மகிமை. Praise the Lord. ஆனால் நீங்கள் அஸ்திபாரமாக அசைவில்லாதவர்களாக காணப்பட வேண்டுமானால் But for you to be unshakable, உங்களுக்கு 3 காரியங்கள் தேவை. you need 3 things. தேவனுக்கு மகிமை. Praise the Lord. அதனால தான் நாங்க 3 வரி வெட்டின கற்கள் என்று நாம் வாசிக்கிறோம். That's why we read of 3 rows of hewn stones. 3 வரிசை வெட்டின கற்கள். 3 rows of cut stones. ஒரு அர்த்தத்தில் இது 3 தாகங்களை வெளிப்படுத்துகிறது. In one sense, it shows 3 thirsts. தேவனுக்கு மகிமை Praise the உண்டாகும். Lord. பாஸ்டர், நமக்கு அருமையான பாஸ்டர் இருந்தார், பாஸ்டர் ஏசி தாமஸ் அவர்கள். We had a beloved pastor by name Pastor A.C. Thomas. இந்த பகுதியை எடுக்கும் போது When he explained this part, நமக்கு 3 வரி அஸ்திபார கற்கள் உண்டு. 3 rows of cut அது stones. நம்முடைய 3 வித தாகத்தை வெளிப்படுத்துகிறது. These show 3 kinds of thirsts அல்லது in us. 3 அஸ்திபாரத்திலே 3 வரிகளை வெளிப்படுத்துகிறது. அஸ்திபாரத்தில் Or they are the 3 rows in the foundation. முதலாவது தாகம் First thirst, ரட்சிப்பின் தாகம். thirst for salvation. சமாரியா ஸ்திரீக்கு உண்டான ரட்சிப்பின் The தாகம். thirst for salvation like the Samaritan woman. இரண்டாவது தாகம். Secondly, முதலாவது யோவான் 4 அதிகாரத்திலே சமாரியா ஸ்திரீயின் தாகம். first of all in John 4, the Samaritan woman's thirst. இரண்டாவது தாகம் Thirdly, யோவான் 7 அதிகாரம் 37 38 வசனத்திலே பரிசுத்தாவிக்குள்ள தாகம். the thirst for the Holy Spirit, John 7:37. மூன்றாவது தாகம் The third thirst, வெளிப்படுத்துதல் 21 அதிகாரம் 6 7 வசனத்திலே ஜெய ஜீவியத்துக்குள்ள தாகம். Revelation 21, the thirst for a victorious life. தேவனுக்கு மகிமை. Praise the Lord. இதுதான் நம்முடைய அஸ்திபாரம். This is our foundation. உண்மையான ரட்சிப்பு, True salvation, உண்மையான அபிஷேகம், true anointing, உண்மையான ஜெய ஜீவியம். true victorious life. இப்படிப்பட்டதான் அஸ்திபாரம் உனக்குள் இருந்தால் If you have such a true foundation, ஒருவனும் உன்னை மேற்கொள்ள முடியாது. no one can overpower இதுக்கு you. மேலே ஒரு வரிசை கேதுரு மரத்தின் பலகையும் One வைக்கப்பட்டது. more row of cedar wood அது தேவ அன்பை shows வெளிப்படுத்துகிறது. the love of God. கொலோசியர் 3 அதிகாரம் 12 வசனத்தில் வாசிக்கும் போது Colossians 3:12, when you read, அங்க தெய்வீக சில சுபாவங்களை சொன்ன பிறகு after explaining some godly natures, எல்லாவற்றுக்கும் மேலாக தேவ அன்பை கட்டிக்கொள்ளுங்கள். above all put on charity. மேலும் 1 கொரிந்தியர் 16 அதிகாரம் 15 வசனத்தின்படி According to 1 Corinthians 16:15, உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடு செய்ய கடவது. that everything be done with charity. தேவனுடைய அன்பிலே நிரம்பி நாம் ஜீவிக்க வேண்டும். So we should live with the love of God. உண்மையாக ரட்சிக்கப்பட்டோம். Through salvation, ரட்சிக்கப்பட்டவர்கள் those who are saved மறுபடியும் பாவம் செய்ய மாட்டார்கள். will not sin again. தேவனால் பிறந்தவன் பாவம் செய்ய மாட்டான். Whatsoever is born of God does not commit sin. அந்த சமாரியா ஸ்திரீ இயேசு சொன்னார், To the Samaritan இந்த woman, Jesus தண்ணீரை said, நீ குடித்து பார். drink this water and இனி see. தண்ணீரை எடுக்க நீ இந்த பக்கம் வர வேண்டிய அவசியம் You இல்லை. won't come again for this உனக்கு water. தாகமே எடுக்காது. You won't be thirsty again. அவளுக்கு எந்த தண்ணீர் என்று தெரியாது. She did not know what water, அதுதான் ரட்சிப்பின் தண்ணீர். water of salvation. உண்மையாக நாம் ரட்சிக்கப்பட்டால், If we are truly saved, உண்மையாக தேவனால் நாம் if பிறந்தால் we are truly born of God, மறுபடியும் பாவம் செய்ய மாட்டோம். we will not sin again. அதனால்தான் 1 யோவான் 5 அதிகாரத்தில் வாசிக்கும் போது That's when 1 John chapter 5, 17
வசனத்தின்படி verse 17, தேவனால் பிறந்தவன் பாவம் செய்ய மாட்டான். whatsoever is born of God will not commit sin. அந்த ரட்சிப்புக்கேற்ற கன்னிகளை கொடுங்கள். Give fruits unto salvation. தேவனுக்கு மகிமை. Glory be to God. நம்முடைய ஜீவியமான அஸ்திபாரத்தில் In the foundation of our life, இந்த ரட்சிப்பு காணப்படட்டும். this salvation should be இரண்டாவது there. பரிசுத்தாவின் அபிஷேகம். Secondly, the anointing of the Holy Spirit. மூன்றாவது ஜெய Thirdly, ஜீவியம். victorious life. நாலாவது தேவ அன்பு. Fourthly, love of God. இவ்விதமான காரியங்களில் நீ வளர To வேண்டுமானால், grow in these things, இந்த அஸ்திவாரம் உறுதியாக காணப்பட வேண்டுமானால், for this foundation to be strong, இனி உனக்கு மூன்று காரியங்கள் தேவை. you need three things. ஒன்று, One, எபேசியர் 1:17 வசனத்தின்படி according to Ephesians 1:17, தேவனை குறித்துள்ளதான ஒரு வெளிப்படுத்தல். a revelation about God, தம்மை நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு that you might know Him, ஞானத்தின் ஆவியையும் the spirit of wisdom தெளிவை அளிக்கிறதான ஆவியையும். and the spirit of understanding. முதலாவது ஞானத்தின் ஆவி, Spirit of wisdom. இரண்டாவது தெளிவை அளிக்கிறதான ஆவி. Two, the spirit of understanding. இரண்டாவது வசனத்திலே In the second verse, பிரகாசமுள்ள மனக்கண்கள். enlightened eyes. இந்த மூன்று காரியங்கள் தேவை. You need these three things. அதாவது ஒரு வெளிப்படுத்தல் தேவை. Revelation. இன்றைக்கு நமக்கு எல்லா உபதேசங்கள் We தெரியும். know the doctrines. ஆனால் உபதேசம் தெரிந்தால் போதா, But knowing doctrines is not enough. அறிவு இருந்தால் போதா. Knowledge is not enough. சிலருக்கு இங்க உள்ள சகோதரிகளுக்கு அல்ல, சமைக்க நல்லா தெரியும். Some people know how to cook நான் well. உங்களை குற்றம் சொல்லுகிறது இல்ல, சிலருக்கு நன்றாக சமைக்க தெரியும். Some know how to cook well. I'm not speaking of you. நல்ல அழகாக சொல்லுவாங்க. They will describe ஆனா very well. சமைச்சு வந்த வாயில வைக்க முடியாது. But after they will describe very well. But after சிலருக்கு coming, சொல்ல தெரியும். some know how to say. ஆனா சாப்பிட முடியாது. You can't eat it. தேவனுக்கு மகிமை. Praise the Lord. ஒரு முறை நானும் கூட அப்படிதான். Once I was like that. எனக்கு கார் ஓட்ட தெரியும் என்று சொன்னேன். I said I know how to drive the அதுக்கு car. என்ன உட்கார்ந்து இப்படி இப்படி பிடிக்கணும். So I said you have to do this. You have to shift the gear, plus the clutch. அதுக்கு என்ன இப்போ? So what's நான் so difficult? ஓட்டுனேன், அடையாறு தெங்கு மரத்தில் கொண்டு போட்டேன். So I drove it and went and rammed into a coconut தேவனுக்கு tree. மகிமை. Praise the Lord. நமக்கு ஒரு பெரிய செவர்லைட் கார் இருந்தது. We had a Chevrolet car. அப்ப அதோட டிரைவர் பிரதர் மாத்தியு. Brother Matthew was a driver. அவர்கிட்ட வாங்குறேன், நான் கொஞ்சம் ஓட்டுறேன். I said I will drive. பாஸ்டர்ஸ் ரூமில் இருந்து ஓட்டிட்டே வந்தேன். So from the pastor's room I drove. நல்லதா ஓட்டுனேன். First beginning was all right. பாத்ரூம் கிட்ட வந்தப்போ When I came to the bathroom, அதனால பிரேக் அடிச்சு நிப்பாட்ட. he said apply the brakes. நான் பிரேக்குக்கு பதிலா கிளட்சே போட்டு ஒரு பிரஸ் பண்ணிட்டேன். So I pressed the clutch instead of the brake. அது கார் ஊன்னு குதிச்சாச்சு. The car went faster. நான் கிளட்ச் விடணுமே, விடவும் இல்ல. So I should release the clutch. I didn't release. போது அங்க போது இங்க மோதுது. It went in. நான் என்ன சொன்னேன், எனக்கு வண்டி ஓட்ட தெரியும். I said I know how to drive. அந்த அறிவு உண்டு. Knowledge is there. ஆனா பிராக்டிகல் இல்ல. No experience. தேவனுக்கு மகிமை. Praise the Lord. இதே போல உபதேசத்தில் சில அறிவுகள் உங்களுக்கு உண்டு. Doctrinally we might know something. ரட்சிக்கப்பட்டவர் கோபிக்க கூடாது. Those who are saved should not get angry. ஞானஸ்நானம் எடுத்தவங்க பிரிவினையா இருக்க கூடாது. Those who take baptism should not be divided. ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் எத்தனை பேர்கள் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறீர்கள். And when you take baptism you put on Christ. இதில் எந்த விதமான வித்தியாசம் இல்ல. There is no difference. நமக்கு வித்தியாசம் இருக்க கூடாது. We should have no difference. அபிஷேகம் பெற்றவர்களிலும் வித்தியாசம் இருக்க கூடாது. After being anointed we should be united. சுகத்தில் நாம் இருக்க வேண்டும். Abide in divine healing. வியாதி வந்த மருந்து எடுக்க கூடாது. Don't go take medicine. வேறுபாடு ஜீவியத்தில் ஜீவிக்கணும். Live a life of separation. பரிசுத்தமாக ஜீவிக்கணும். Live a holy life. எல்லா அறிவும் நமக்கு உண்டு. All knowledge we have. பேசிட்டே இருக்கிறோம். Go on talking. ஆனா வியாதி வரும்போது When we fall sick, என்ன செய்யும்? what we'll do? சரீரத்தில் வேதனை வரும்போது, Some pain in the body, கஷ்டம் வரும்போது, some difficulty, இது என்ன செய்வாய்? what will we do? யோசிப்பாய். You start thinking, ஐயோ காய்ச்சல் கூடுதே, fever is increasing, ஐயோ இதெல்லாம் பட அடிக்குது, நிக்க போதும், heart is beating faster, ஹார்ட் அட்டாக் இருக்குமோ, must be heart attack, ஐயோ எல்லாம் வேர்க்குதே. I'm sweating now. பாருங்க உன் அறிவு எங்க போச்சு? What happened to your knowledge? இப்போ உன்னுடைய பிசாசினுடைய நெகட்டிவ் அறிவு தான் பெருகுது. Now the negative knowledge of the devil is அதனால increasing. தான் பரிசுத்த பவுல் சொன்னார், St. Paul says, முதலாம் கொரிந்தியர் 8:1 1 Corinthians 8:1, முதலாம் கொரிந்தியர் 8:1 அறிவு இருமாப்பை உண்டாக்கும், அறிவு இருமாப்பை உண்டாக்கும், அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும். அன்போ பக்தி விருத்தி. அருமையானவர்களே, அறிவு இருமாப்பை உண்டாக்கும். knowledge will only puff up. வியாதி வந்தா மருந்து எடுக்க கூடாது. When you fall sick, don't take medicine. யாரோட கோபிக்க கூடாது. Don't get angry with anyone. தேஜு என்ன செய்தாலும் நான் கோபிக்க கூடாது. Whatever Teju does, don't get angry. இதெல்லாம் அறிவு தான். This is all knowledge. ஆனா தேஜு கொஞ்சம் பேசினா போதும் எனக்கு இவ்வளவு வந்துடும் கோபம். But if Teju speaks a little bit, I get so அது angry. எப்படி தேஜு என்கிட்ட பேசலாம்? இப்படி How can Teju say this? இவ்வளவு ஜனங்களுக்கு முன்னால என்ன ஏசலாமா? How can he scold me in front of so many people? நீங்களான ஏச மாட்டீங்களா? Won't you scold? நீங்களும் ஏசுவீங்க, நானும் ஏசுவேன். You will scold, I will அப்ப நான் scold. ஏச மாட்டேன் என்று சொன்ன தீர்மானம், அறிவு, ஞான ஸ்நானம் எங்க போய் விட்டது? So my knowledge that I should not scold and my baptism, where did all that go? அதனால தான் அறிவு இருமாப்பை உண்டாக்கும். That's why knowledge puffs up. உனக்குள்ள 3 வரிசை விலையேறப்பட்ட
வெட்டின கற்களால் அஸ்திபாரம் போட்டது உண்மைதான். It is true, foundations are laid in you, 3 rows of huge costly stones. ரட்சிக்கப்பட்டது உண்மை. You are saved. அபிஷேகம் பெற்றது உண்மை. Baptized. ஜெய ஜீவியத்திலும் ஜீவிக்கிறாய். Spirit baptized, living a ஜெய victorious life. ஜீவியத்துக்கு ஏற்ற ஆலோசனையும் நீ பெற்று You have got counsel for victorious life. ஆலோசனையின்படி நீ ஜீவிக்க பிரயாசப்படுகிறாய். You must and you are laboring to live. ஆனால் சரியான ஒரு வெளிப்படுத்தல் நமக்கு தேவை. You need proper revelation. அதான் தாவீது சொன்னார். David said, இந்த ஆலயத்தை குறித்துள்ள வெளிப்படுத்தலை நான் பெற்றுக்கொண்டேன். I received revelation about the temple, ஆனால் நான் கட்ட முடியாது. but I am not able to build. சாலமோன், உனக்கும் இந்த வெளிப்படுத்தல் தேவை. Solomon, you need this revelation. சாலமோன் என் குமாரன், Solomon, my son, தேவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றத்தை ஆராய்ந்து பார்க்கிறார். he sees the imaginations of the thoughts of the heart. தேவனுக்கு மகிமை. Praise the Lord. உன்னுடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறார். He examines your heart. ஆனால் நீ ஞானமாக வெளிப்படுத்தலோட தேவாலயம் கட்ட So வேண்டும். be wise and do it with revelation. தேவாலயம் கட்டும் போது When you build the temple, பல சத்துருக்கள் எழும்பக்கூடும். many enemies will rise up. எருபாபேல் தேவாலயம் கட்டின வேளையில், Zerubbabel built the temple. நெகேமியா தேவாலயத்தின் மதில் கட்டுகிற When வேளையில், Nehemiah built the walls of the city, சன்பல்லத், தோபியா, கெர்சோன் போன்றவர்கள் அவனுக்கு விரோதமாக கிரியை செய்தார்கள். Sanballat, Tobiah and Gershom rose up against ஆனா him. நெகேமியா வெளிப்படுத்தலை பெற்றவன். But Nehemiah had a revelation. அந்த தோபியா என்ன சொன்னான்? What did Tobiah நீ say? என்ன மதில் கட்டினால் என்ன? What is the use of your building a wall? பெரிய மதில் கட்டுகிறான். Big wall. நீ he's building. மதில் கட்டினாலும் என்ன? What's the use of your building a ஒரு wall? நரி ஏறினா போது மதிலெல்லாம் கீழே If a விழும். fox sits on it, the wall will collapse. என்ன பரியாச வார்த்தை. Look at those words of ஆனா mockery. நெகேமியா அது கேட்டான். When Nehemiah heard அவன் it, என்ன சொன்னான்? what did he say? என்ன போன்றவன் Should such a man as I, இதெல்லாம் கேட்ட ஆலயத்தில் ஒளித்திருப்பேனோ? such a man, should I flee and hide in the ஓடி temple? போவேனோ? Should I flee? நான் ஒரு நாள் ஓடி போக மாட்டேன். I will not run away. நெகேமியாவின் வெளிப்படுத்தல், The revelation of Nehemiah. வெளிப்படுத்தல் உள்ளவர்கள் அசைய மாட்டார்கள். People of revelation will not shake. அருமையானவர்களே, உங்களுக்கு வெளிப்படுத்தல் தேவை. Beloved people, you need revelation. வெளிப்படுத்தல் உள்ளவன் தான் ஆலயத்தை கட்ட முடியும். Only such people can build the temple. அதனால தான் யூதா 20 வசனத்தை படிக்கும் போது, That's why when we read Jude 20, என் அருமையானவர்களை மகாபரிசுத்த விசுவாசத்தின் மேல் உறுதிப்படுத்திக் கொண்டு, wherefore, beloved, building up yourselves in the most holy faith, பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி, praying in the Holy Ghost, நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக இரக்கத்தை பெற காத்திருங்கள். looking for the mercy of God unto eternal life, மகாபரிசுத்த விசுவாசத்தின் மேல் உறுதிப்படுத்திக் கொண்டு, establishing yourself on the most holy faith. அதான் நமது வெளிப்படுத்தல். That's our revelation. பல பிரச்சனைகள் வரலாம், Trials may பல come, போராட்டங்கள் வரலாம், conflicts may come, ஓர் அஸ்திபாரமுள்ள நகரமாக தேவன் என்ன கட்டுகிறார். but God is building me as a city with foundations. இந்த நகரத்தை விட்டு, Leaving this city இந்த உபதேசத்தை விட்டு, and this doctrine இந்த வெளிப்படுத்தலை விட்டு, and this இந்த revelation ஆலயம் வேலையை விட்டு, and this work of the temple, நான் ஒருபோது வசைந்து போக I மாட்டேன். will not move. தேவனுக்கு மகிமை. Praise the Lord. அத கிறிஸ்துவேசுவுக்குள் தேவ பக்தியாக ஜீவிக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். Yea, all that will live godly in Christ Jesus shall suffer persecution. அப்போது நாம் என்ன செய்ய வேண்டுமா? So what should we do? 2 தீமோத்தேயு 3:14 வசனத்தை படிக்கும் போது, 2 Timothy 3:14, நீ கற்றுக்கொண்டதில் நிலைத்திரு. abide in those things that you have been taught, அது இன்னாரிடத்திலிருந்து கற்றுக்கொண்டது மட்டுமல்லாமல், knowing of whom you have learned them. நீ கற்று நிச்சயித்துக் கொண்டவைகளில் நிலைத்திரு. நீ கற்று நிச்சயித்துக் கொண்டவர்களில் நிலைத்திரு. அவைகளை இன்னாரிடத்தில் கற்றா என்று நீ அறிந்திருக்கிறதும் அல்லாமல் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. பரிசுத்த பவுல் தீமோத்தேயுவை தைரியப்படுத்துகிறார். See how St. Paul encourages Timothy. தீமோத்தேயு, உனக்கு வெளிப்படுத்தல் தேவை. Timothy, you need revelation. உனக்கு பல போராட்டங்கள் வரலாம். You may have conflict, நீ ஆலயத்தை கட்டிக்கொண்டிருக்கிறாய். but you are building a நீ temple. சீயோனாக வெளிப்பட வேண்டும். You must be as Zion. உனக்கு சத்துருக்கள் உண்டு. You have enemies. இந்த மாலை வேளையில் This evening, அந்த தீமோத்தேயுவுக்கு சொன்னதான பரிசுத்த பவுல் இயேசு கிறிஸ்து இதோ நம்மோடு பேசுகிறார். Jesus Christ who spoke to St. Paul and Timothy is speaking to us. அருமையான தேவ ஜனமே, Beloved people of God, அருமையான சீயோனே, Beloved எருசலேமே, Zion and Jerusalem, நீங்கள் எருசலேம் ஆகும்படி சீயோன் ஆகும்படி கட்டப்பட்டு வருகிறீர்கள். you are being built up as Zion and உனக்கு Jerusalem. சீயோனே குறித்தும் எருசலேமே குறித்தும் சரியான வெளிப்படுத்தல் தேவை. You need proper revelation about Zion and Jerusalem, நம்மை நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு, that you might know Him. ஞானத்தின் ஆவியும் வெளிப்படுத்தல் அளிக்கிற ஆவியும் தர வேண்டும் என்று நான் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறேன். I am praying for you so that you might have the spirit of wisdom and understanding. சரியான வெளிப்படுத்தல் இருந்தால் மட்டும்தான் இந்த சத்தியத்தின்படி ஜீவிக்க முடியும். You can live according to this truth only with the proper இந்த revelation. ஊழியத்துக்கும் எத்தனையோ பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்ததுண்டு. This ministry has suffered many conflicts, ஆனால் வெளிப்படுத்தல் உள்ளவர்கள் சத்தியத்திற்காக தைரிய
நின்றார்கள். But people of revelation stood for the truth. பரிசுத்தவான்கள் நின்றபடியினால், Because saints stood for the truth. அவர்களுக்கு ஒரு வெளிப்படுத்தல் இருந்தபடியினால் They had a revelation. இன்றைக்கு இந்த ஊழியம் காணப்படுகிறது. Today this ministry நாம் sustains. உங்களுடைய சத்தியத்துக்காக தைரியமாக நிற்போம். Therefore let's fight for the truth. மீதியான காரியங்கள் நாளைக்கு நாம் படிப்போம். The rest we shall consider tomorrow. நாளைக்கு நீங்கள் வரும்போது When you come tomorrow. 1 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தில் இருந்து From 1 Kings chapter 5 9ஆம் அதிகாரம் முடிய till chapter 9. அடுத்து 2 நாளாகமம் 1 நாளாகமம் 23ஆம் அதிகாரத்தில் இருந்து And from 1 Chronicles chapter 23 2 நாளாகமம் 9ஆம் அதிகாரம் முடிய வாசித்து வாருங்கள். up to 2 Chronicles chapter 9, read and come. அப்போது விஷயங்கள் பேசும்போது நன்றாக உங்களுக்கு விளங்கக்கூடும். Then you will be able to have a clearer நிறைய understanding of things. பணிமுட்டுகளை குறித்து மற்ற அநேக காரியங்களை குறித்து நாம் படிக்க We are வேண்டும். going to study about the vessels of the temple. எல்லாம் இங்கே வாசிக்காவிட்டாலும் கூட Even though we may not read கூடுமான everything, அளவுக்கு இங்கே வாசிப்போம். we will try to read. அப்படி வாசிக்காவிட்டாலும் உங்கள் படித்து வந்தால் நன்றாக விளங்கும். Even if we don't have the time, if you read நீங்கள் and வருகிறது come, it will be மட்டுமல்ல, உங்கள் good. உற்றார் உறவினர்கள் யாவரையும் அழைத்து வாருங்கள். Apart from you coming, bring others as well. ஏதோ சாலமோன் கட்டின தேவாலயம் மட்டுமல்ல, Not only is the temple of Solomon, நாம் நம்மை குறித்து படிக்க போறோம். we are going to study about ourselves. நாம் தான் தேவனுடைய ஆலயம். We are the temple of God. ஹல்லேலூயா. நாம் Hallelujah. நம்மை குறித்து We படிக்கிறோம். are going to study about us. ஆனபடியினாலே Therefore, தேவாலயத்துக்கு நல்ல அஸ்திபாரம் உண்டு. the temple of God has அந்த good foundation. அஸ்திபாரம் அசைவில்லாத That's அஸ்திபாரம். an unshakable foundation. நம்மை ஒருவனாலும் எந்த வல்லமையினாலும் அசைக்க முடியாது. No power can shake us. தேவனுக்கு மகிமை உண்டா. Praise be to God. ஆனபடியினால அசைக்க முடியாத அந்த அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்வோமா. So let's receive that unshakable எல்லாரும் anointing. கண்களை மூடுங்கள். Close your eyes. ஒரு வல்லமையின் அபிஷேகத்தை பெற்று Receive an anointing நம்மை now. ஒன்றும் கூட உறுதிப்படுத்திக் கொண்டு Establish ourselves நாம் இந்த கூட்டத்தை and முடிப்போமா. conclude. தேவனுடைய வல்லமை இறங்கட்டும். Let the power of God தேவன் descend. உங்களை Let the சிறப்படுத்துவாராக. Lord establish you. அது மட்டும் இந்த ஆலயத்தை பார்க்கும்போது When you see this temple, இந்த ஆலயத்துக்கு முன்னாக 2 தூண்கள் உண்டு. there are 2 pillars. வலது பக்கத்தில் யாக்கீன், Yakin on the left. இடது பகுதியில் போவஸ். Jachin on the right, Boaz on the left. தேவன் 2 தூண்களை நாம் பார்க்கின்றோம். 2 pillars we see. தேவனுக்கு மகிமை. Praise the Lord. அந்த 2 தூண்கள் நாம் தான். We are those 2 pillars. அதில் அநேக காரியங்கள் படிக்க So வேண்டும். many truths hidden there. அதெல்லாம் நாம் படிப்போமாக. We will study it இந்த tomorrow. பிரமாணத்தின்படி தான் According to this law, முஸ்லிம்ஸ் எல்லாம் அவருடைய ஆலயங்கள் கட்டப்பட்டு இருக்கிறது. the mosques are built. நான் போன வாரம் கட்டப்பன கன்வென்ஷனுக்கு போற வேளை Last week when I went to Kattapana எரிமேலி convention, என்று நான் இடத்துக்கு வந்தேன். எரிமேலி I went to a place called அங்க Erimeri. முஸ்லிம் கோயில் உண்டு. There is a mosque அங்க there. இந்த தூணை பார்த்தேன். I saw these pillars. இது படிக்கிறதுனால நான் தூணை கவனிச்சு பார்த்தேன். Because I was studying this, I saw the வேதத்தில் எழுதி இருக்கிறதெல்லாம் அங்க செய்யப்பட்டிருக்கிறது. exact replica of the எனக்கு temple of நல்ல the Bible. வெளிப்படுத்தல் வந்தாச்சு. I got good revelation. இதுல கொஞ்சம் தப்பு இருக்கு. இது தப்பு இருக்கு, அது வரைஞ்சதுல. I saw there's a mistake here. அது யாருடைய ஒரு கடன் வாங்கியது தான். அதனால தப்பு வந்தது. It's borrowed, so தேவனுக்கு மகிமை. praise the Lord. ஆனால் அதில் கரெக்ட்டா செய்திருக்காங்க. But there it is correct. அந்த ஒரு போட்டோ எடுக்க சொல்லி இருக்கு. I have asked him to take a photo. தேவனுக்கு மகிமை. Praise the Lord. நீங்க எந்த வீடும் பாருங்க. Go to any house. இந்த கெல்லிஸ் பகுதியில ஒரு வீடு இருக்கு. There's a house. எல்லா வீட்டுக்கு முன்னாலே 2 தூண்களை பார்க்கலாம். You can see 2 எதுக்கு pillars. இந்த தூண்கள் வச்சாங்கட்ட எனக்கு தெரியாதுன்னு சொல்ல. You ask them why these pillars அது is there. ஸ்டைல் என்று சொல்ல. ஸ்டைல். They call it style. ஸ்டைல் அல்ல. தேவனுடைய ஆர்க்கிடெக்ட். God is the architect. தேவனுக்கு மகிமை. Praise the Lord. 2 தூண்கள் நமக்கும் தேவை. We need 2 pillars. அதுதான் நாளைக்கு எல்லாம் படிப்போமா. Tomorrow we'll study. இப்போ எல்லாரும் அபிஷேகத்துக்கு இடம் கொடுங்க. Now let's give room to the anointing. அசைவில்லாத ராஜ்யம் பெறுகிற நீங்கள். You who receive an ஓ unshakable நமக்கு ஒரு kingdom. அஸ்திவாரம் உண்டு. We have a foundation. ஆனபடியால் எந்த வல்லமையும் நம்மை அசைக்க No முடியாது. power can shake us. அந்த அசைவில்லாத ராஜ்யத்தை நாம் பெறுகிற போகிறோம். We are going to receive that kingdom. அந்த நித்திய ராஜ்யத்துக்கு தேவன் நம்மை அழைக்கிறார். The Lord is calling us to the ஆனபடியால் kingdom. எல்லாரும் வல்லமையின் அபிஷேகத்துக்கு இடம் So கொடுத்து let's give room to an anointing. தேவனுடைய அபிஷேகத்தை நிரம்பி நம்முடைய தேவனை துதிப்போமா. Let's give room to the anointing and praise இயேசு God. மகிமையில் வெளிப்பட Jesus is போகிறார். going to appear soon. சீயோனே எருசலேமே தேவன் தெரிந்து கொண்ட அவருடைய வாசஸ்தலமாக இச்சித்தார். God has desired Zion and Jerusalem for அவரை habitation. சேர்க்கும்படியாக இயேசு மகிமையில் வெளிப்பட To போகிறார். gather them, Jesus is going to appear in அந்த glory. மகிமையில் வெளிப்படுகிற இயேசுவை நாம் சந்திப்போம். Let's get ready to meet that Jesus. அது கேட்டதான ஒரு அபிஷேகத்தை நாம் யாவரும் பெற்றுக்கொள்வோம். Let's receive an anointing for நாம் that. எல்லாரும் கொஞ்ச நேரம் எழுப்பி Let's நிற்போம். all stand up for some time. ஒரு 5 நிமிஷம் பரிசுத்தாவியானவருக்கு நாம் இடம் கொடுப்போம். 5 minutes, let's give room to the anointing. எல்லாரும் வல்லமையின் அபிஷேகத்தில் நிரம்பி All get filled in the Spirit. அந்த அசைவில்லாத அபிஷேகத்தை பெற்று Receive that anointing. அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிற நாமே We who receive an எந்த வல்லமையை பார்த்து அசையாத படிக்க திருக்கும்படிக்க ஒரு வல்லமையின் அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். Let's receive an anointing to stand firm in every situation. எல்லாரும் வல்லமையின் அபிஷேகத்துக்கு இடம் கொடுங்க. All give room to the anointing. அஸ்திபாரமாகும் அப்போஸ்தலரையும் அழைத்திருமதோ இவோ என்பினானே. எல்லாரும் கையெடுத்து பாடுங்க. கையெடுத்து பாடுங்க. அப்போஸ்தலரையும் ஹalleluya ஆமென். அழைத்திருமதோ இவோ என்பினானே.
துயரம் உரைக்கலாம் மூடுதே யாதந்தன் செய்தினை அணியலே வீரத்தின் பாரிலே சுவே யாதந்தன் செய்தினை அணியலே வீரத்தின் பாரிலே சுவே உந்தன் பேரத்தினால் யாவும் செய்திடுவே உமதாயினால் ஜெயமுவே உந்தன் பேரத்தினால் யாவும் செய்திடுவே உமதாயினால் ஜெயமுவே யாதந்தன் செய்தினை அணியலே வீரத்தின் பாரிலே சுவே யாதந்தன் செய்தினை அணியலே வீரத்தின் பாரிலே சுவே உந்தன் பேரத்தினால் யாவும் செய்திடுவே உமதாயினால் ஜெயமுவே 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 Hallelujah, 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 hallelujah. Amen. Hallelujah, 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 hallelujah. Amen. Hallelujah, 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 hallelujah. உந்தன் பலத்தினால் யாவும் செய்திடுவே உமதாயினால் ஜெயமுவே 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 Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, 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 hallelujah. Amen. Beloved ones, we heard that we are the temple of the living God. பிரியமானவர்களே, நாமே தேவனுடைய ஆலயம் என்று நாம் கேள்விப்பட்டோம். In order to build up our life, we shouldn't have any enemies against us. நம்முடைய ஜீவியத்தை நாம் கட்டி எழுப்பும்படியாக எந்த விதமான சத்துருக்களும் நமக்கு இருக்க கூடாது. Unsanctified natures must be totally removed from us. நம்முடைய ஜீவியத்திலிருந்து சுத்திகரிக்கப்படாத சுபாவங்கள் முற்றிலுமாய் நீக்கப்பட வேண்டும். We have been baptized in the Holy Ghost and thereby we became the temple of God. பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டது நிமித்தமாய் நாம் தேவனுடைய ஆலயமாய் மாறி இருக்கிறோம். Our body belongs to Jesus. நம்முடைய சரீரம் இயேசுவுக்கு சொந்தமானது. Our body doesn't belong to this world. நம்முடைய சரீரம் இந்த உலகத்திற்கு சொந்தம் அல்ல. Our body doesn't belong to the fashions of this world. இந்த உலகத்துடைய நாகரிகத்திற்கு நம்முடைய சரீரம் சொந்தம் அல்ல. Our body doesn't belong to the temporal things of this world. இந்த பூமியினுடைய அநித்தியமான காரியங்களுக்கு நம்முடைய சரீரம் சொந்தம் அல்ல. Oh, tonight let us reconsecrate our body in the presence of God. இந்த ராத்திரி வேளையிலே தேவனுடைய சமூகத்தில் திரும்பவும் நம்முடைய சரீரத்தை பிரதிஷ்டை செய்வோமாக. We will be able to overcome every enemy that is fighting against us. நமக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிற எல்லா சத்துருக்களையும் மேற்கொள்ளும்படியாக. That we may have a peaceable and quiet life. நமக்கு சமாதானமும் அமைதியும் உண்டாயிருக்கும்படியாக. That we will be able to build up our eternal habitation. நித்தியமான வாசஸ்தலத்தை கட்டி எழுப்பும்படியாக. That eternal temple be built up in us.
நமக்குள் நித்திய வாசஸ்தலம் கட்டி எழுப்பப்பட Oh, வேண்டும். let us yield ourselves in the hands of God. அதற்காக தேவனுடைய கரத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போமாக. Holy Ghost is moving in our midst. பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த ஆவி நம்முடைய மத்தியில் Oh, the உலாவிக் very கொண்டிருக்கிறார். power of God is moving in our midst. தேவனுடைய வல்லமை நம்முடைய மத்தியில் அசைவாடிக் கொண்டிருக்கிறது. To destroy every enemy which is coming against us. நமக்கு விரோதமாய் வருகிற சத்துருக்களை அழிக்கும்படியாக. Amen. Hallelujah. 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 Amen. Amen. Hallelujah. 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 Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Sickness is another enemy which is fighting against our life. நம்முடைய ஜீவியத்திற்கு விரோதமாக போராடுகிற அடுத்த சத்துரு வியாதியாய் இருக்கிறார். Oh, let us believe the promises of God. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசிப்போமாக. Let us believe the finished work on the cross of Calvary. சிலுவையில் நமக்காக செய்து நிறைவேற்றி முடித்த வல்ல கிரியை On the விசுவாசிப்போமாக. cross of Calvary, the power of enemy is defeated. சிலுவையில் நம்முடைய சத்துருடைய எல்லா கிரியையிலும் தோற்கடிக்கப்பட்டாயிற்று. The power of sickness is defeated. பலவீனத்துடைய வல்லமை தோற்கடிக்கப்பட்டாயிற்று. Tonight by faith we can be overcoming that enemy. இந்த இரவிலே விசுவாசத்தினால் அந்த சத்துருவை மேற்கொள்ளலாம். In the name of Jesus. இயேசுவின் நாமத்தில். Oh, by the power of the resurrection. உயிர்த்தெழுந்த வல்லமையினால். Believing the promises of God. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசிப்பதினால். You can overcome the enemy. சத்துருவை நீங்கள் மேற்கொள்ளலாம். Amen. 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 Hallelujah. 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 Oh, Jesus. Amen. 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 If you believe, ye shall see the glory of God. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். If you believe, ye shall see the victory in the name of Jesus. நீ விசுவாசித்தால் தேவனுடைய நாமத்தினால் உண்டாகக்கூடிய ஜெயத்தை காண்பாய். No enemy can stand against you, dear child of God. அருமையான தேவனுடைய பிள்ளையே, எந்த சத்துருவுக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியாது. Every enemy is defeated in the name of Jesus. தேவனுடைய நாமத்தில் எல்லா சத்துருக்களும் தோற்கடிக்கப்பட்டாயிற்று. Oh, tonight take victory by faith. விசுவாசத்தினால் இந்த ராத்திரி வேளை ஜெயத்தை பெற்றுக் கொள்வாயாக. Build up yourself on the most holy faith. மகா பரிசுத்தமான விசுவாசத்தில் கட்டி எழுப்பப்படுவாயாக. Oh, let your eyes of understanding be enlightened. உம்முடைய மனக்கண்கள் பிரகாசிப்பதாக. Amen. Amen. Hallelujah. 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 மகிமை நிறை பூரணமே மகா பரிசுத்த ஸ்தலமதுவே மகிமை நிறை பூரணமே ஆமென் மகா பரிசுத்த ஸ்தலமதுவே இந்த துதியுடனே அஜகாசலமே பாதங்களில் இடரே இந்த துதியுடனே அஜகாசலமே பாதங்களில் இடரே மகிமை நிறை பூரணமே ஆமென் மகா பரிசுத்த ஸ்தலமதுவே ஹalleluya மகிமை நிறை பூரணமே மகா பரிசுத்த ஸ்தலமதுவே இந்த துதியுடனே அஜகாசலமே Amen. Hallelujah. Amen. Hallelujah. Amen. Hallelujah. 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 When this temple is filled with the glory of God, no enemy will be able to stand against us. இந்த ஆலயம் தேவனுடைய மகிமையினால் நிரம்பியிருக்குமானால் எந்த சத்துருவும் இந்த ஆலயத்திற்கு விரோதமாய் நிற்க முடியாது. If your body is filled with the very glory of God, no sickness, no power of witchcraft or no power of darkness will be able to defeat your life. உன்னுடைய சரீரமாகிய ஆலயம் தேவனுடைய மகிமையினால் நிரம்பியிருக்கும் என்றால் எந்த வியாதி பலவீனமோ எந்த சைவீனமான கட்டுகளோ அந்தகாரத்தின் வல்லமைகளோ உன்னை மேற்கொள்ளவே
முடியாது. Tonight the Lord is touching you to deliver you. இந்த ராத்திரி வேளையில உன்னை விடுதலையாக்கும்படியாக தேவன் உன்னை தொடுகிறார். God is filling your temple with the glory of God. ஆலயமாகுடைய சரீரத்தை தம்முடைய மகிமையினால் நிரப்புகிறார். God is filling your body with the glory of God. உன்னுடைய மகிமையை தேவன் தம்முடைய மகிமையினாலே தேவன் நிரப்புகிறார். Oh, believe the word of God which is spoken unto you tonight. உன்னோடு இந்த இரவில பேசின வார்த்தையை விசுவாசிப்பாயாக. Let every doubt be removed from your heart. உன்னுடைய இதயத்தில் இருக்கிற எல்லா சந்தேகங்களும் நீக்கப்படுவதாக. Oh, let all unbelief be removed from your heart. எல்லா விசுவாசங்களுடைய இதயத்தில் நீக்கப்படுவதாக. Build up yourself on the most holy faith. மகா பரிசுத்தமான விசுவாசத்தில் கட்டெழுப்பப்படுவாயாக. Shibala bakatula balam tila chida tila chida tila chida katula balam tila shala balia. Hallelujah, hallelujah. Oh, maga parisutta salamadu. Amen. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நாங்களுமே துதிக்கிறோம் சுவாமி. எங்களுடைய வேத பாடத்தின் முதல் நாளில் நீர் எங்களோடு பேசினதான எல்லா அருமையான வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய மகிமையின் சமூகம் எங்களுடைய மத்தியில் கட்டளையிட்டு ஆண்டவரே சுவாமி தந்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஒரு நித்திய ஆலயத்துக்காக நீர் எங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். அதுக்காக உம்முடைய ஆவியினால் எங்களை அபிஷேகம் பண்ணி ஆண்டவரே சுவாமி உம்முடைய ஜீவனுள்ள ஆலயமாக எங்களை மாற்றி இருக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய சத்துருக்களை எல்லாம் மேற்கொள்ளும்படியாக, ஓ எல்லா பாவத்தை மேற்கொள்ளும்படியாக, எல்லா வியாதிகளை மேற்கொள்ளும்படியாக, எல்லா அந்தகார வல்லமைகளை மேற்கொள்ளும்படியாக ஆண்டவரே உம்முடைய ஜனத்தை உம்முடைய வல்லமையினாலும் மகிமையினாலும் அபிஷேகம் பண்ணி இருக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இரவிலும் நீர் எங்களோடு பேசுகிற எல்லா நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையின்படி ஜீவிக்கும்படியாக உம்முடைய கிருபைகளை கட்டளையிடுவீராக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வந்து ஆன ஜனத்தை ஆசீர்வதித்தபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். வியாதிஸ்தரை சொஸ்தமாக்கி இருக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். பிசாசின் வல்லமைகளை முறியடித்திருக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. கனவும் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாய் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மகிமையில் வெளிப்படுவது நம்மோடு இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.